காலம் ஒரு மணிக்கொரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓம்கார ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட ஒரு மணிக்கொரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓம்கார ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வழியில் தோன்றுதோரு யானை உருவம் வான்வழியில் தோன்றுதோரு யானை உருவம் மத வண்ணமுடல் பார்க்க சிறு குழந்தை வடிவோம் சிறு குழந்தை வடிவோம் பால்வடியும் பருவோம் சிறு குழந்தை வடிவோம் பால்வடியும் ஒரு மணிக்கொரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்கார ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட சிவமணிக்கு உபதேசம் செய்ததொரு செம்பொன்மணி சிவமணிக்கு உபதேசம் செய்ததொரு செம்பொன்மணி முருகனே முன்னவன் இவன் தானோ முத்தமிழ் சொன்னவன் இவன் தானோ சீராந்த மதுரையில் செங்கோல் செலுத்தி வரும் சீராந்த மதுரையில் செங்கோல் செலுத்தி வரும் தேவி அவள் தல்மாடியில் தவழ்ந்தானோ தவழ்ந்தானோ முகம் மலர்ந்தானோ தவழ்ந்தானோ முகம் மலர்ந்தானோ ஒரு மணிக்கொரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்கார ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வணங்கிடும் மணியவரை வாழ்த்தி வர மருளும் தூக்கிய துதிக்கை ஒன்று அந்த வினை பந்தத்தை வாட்டத்தை ஓட்டவனும் சேட்டமிகு செவிகள் இரண்டு பரம்பொருள் வதனமதில் அமைந்ததை போலவே பார்த்திடு விழிகள் மூன்று கரங்களும் நாட்டு கனி ஒன்றை கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து உயர் கதி சேர வழிகள் உண்டு அவன் தமது மலர் பாதம் படைந்து ஒரு மணிக்கொரு மணி எதிரெதிர் ஒலித்திட ஓங்கார ரீங்காரம் சங்கீதம் இசைத்திட வான்வெளியே தோன்றுதோறு யானை உருவம் மத வண்ணமுடல் பார்க்க சிறு குழந்தை வடிவோம் சிறு குழந்தை வடிவோம் பால்வடியும் பருவோம் சிறு குழந்தை வடிவோம் பால்வடியும் பருவோம் கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமி அம்மா கோவிலிருந்து வள்ளி தெய்வயானையம்மா கற்பூர நாயகி கனகவல்லி காளி மகமாயி கருமாரியம்மா நெற்றியில் உள் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உள் திருநாமம் வளர வேண்டும் நெற்றியில் உள் குங்குமமே நிறைய வேண்டும் அம்மா நெஞ்சில் உள் திருநாமம் வளர வேண்டும் கற்றதெல்லாம் மேன்மேலும் பெருக வேண்டும் சொல்லும் கவிதையிலே உள்நாமம் வாழ வேண்டும் அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி காளி மகமாயி கருமாரி அம்மா காற்றாகி கனலாகி கடலாகினான் கனலாகி அனலாகி உயிராகினான் காற்றாகி கனலாகி கடலாகினான் கயிறாகி உயிராகி உயிராகினான் நேற்றாகின்ற
மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய அன்பார்ந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, அருமை தாய்மார்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும், ஆமா, நாளைய பாரதத்தின் நம்பிக்கை தூண்களாக விளங்கக்கூடிய பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கும் சரி. அதான் நம்ம தாய்மார்கள்லாம் என்ன அங்கங்க உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க, முன்னால வந்து உட்காருங்க தாய்மார்களே. என்னன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என்ன? உங்க முகத்தை பார்த்தா தான் என்னால பாட்டே வாயத்திலிருந்து படிக்க முடியும். பாட்டு வரும். ஆமா, சும்மா சிரிச்ச முகம் சீதையாவியா உட்கார்ந்து இருக்காங்க பாரு. ஆமா, தாய்மார்கள்லாம். நேத்து ஒரு ஊருக்கு போனமே, அங்க எப்படி இருந்தாங்க? தொங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னத்த முகத்தை? ஏமா? ஏன்னா 8 நாளா முழிப்பு தூக்கம் இல்லாம இருந்ததுனால அப்படியே அதனால அப்படி உட்கார்ந்து உறங்கிட்டு இருந்தாங்க. ஆமா, ஆனா நம்ம ஆத்தாமார்கள் அப்படி இல்ல. எங்க எங்க அங்கெல்லாம் உட்காராதீங்க, எங்க வாங்க முன்னாடி. முகத்தை பார்க்கணும்ல. காது வலிக்கா? காது வலிக்க. அவங்களுக்கு கால் இங்க வந்து நீட்டுறது கஷ்டமா இருக்கும். அதானே, நீங்க வாடு காது வலிக்குன்னு அவங்க வாடு சவுண்டை குறைச்சிட்டு போயிட போறாங்க பிறகு. ஆமையா, வில்லிசை குழுவை இங்கே கொண்டு வந்ததற்கு காரணமே தாய்மார்கள் தான். சபரிமலை டோலி பக்தர்களும் ஊர் பொதுமக்களும் தாய்மார்களுமாக சேர்ந்து 8ஆம் பொங்கல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்பெஷலா கொண்டு வந்து அடிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. என்னத்த உங்களை எல்லாம் பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க. ஆகையினாலே அருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும், ஆமா, ஏனைய பக்த கோடி பெருமக்கள் அனைவர்களுக்கும் வந்த உடனேயே அருவகீர்ச்சியோடு அன்னமிட்டு ஆதரித்த பெரியோர்களுக்கும் சரி. சாப்பாடு நல்ல ஏற்பாடு, நல்ல சாப்பாடு, மல்லிகைப்பூ இட்லி, மணக்கம் சட்னி, சாம்பார், அது இது நல்ல ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டியா? ஆமா, வாயை திறந்து நல்லா கத்து. சாப்பாடு மைக்கு வச்சிருக்க. முதல்ல மைக்கு தான் சொல்லுங்க. சாப்பாடு அங்க என்ன, கூப்பாடு எங்க உனக்கு? அங்க சாப்பாடு, இங்க கூப்பாடு. அந்த கூப்பாடை மட்டும் போடு, வேற எந்த ஏற்பாடும் பண்ணாத. அதான் சரி. மத்த ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கோங்க. சரிதா? மேடை அமைத்தவர்களுக்கும் சரி. இப்பேற்பட்ட மேடை இந்த ஊர்லயாவது பாத்திருக்கியா? பார்க்கவே இல்ல. ஆமா, வில்லு பாட்டுக்காரங்களை பார்த்த உடனே போட்டுட்டாங்க ஐயா மேடைய. இந்த மேடையில ஒரு வசதி இருக்கு, உனக்கு தெரியுமா? என்ன வசதி? இந்த உட்கார்ந்து வில்லு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, லேசா வேக்காடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி. அப்படியே கட்ட 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 உருட்டிட்டு போய் அந்த நடு வீதியில வச்சு அடிக்கலாம். வீதியில வச்சு ரொம்ப லட்சணமா இருக்கும். வீதியில வச்சு அவனை பாரு, மரத்து கீழே வச்சு அடிக்க போறானா, இப்படியே அடிச்சுக்கிட்டு அலையிறாங்க. சரி, அங்க லேசா மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அங்க இருந்து கட்ட 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 உருட்டிட்டு வந்து பந்தலுக்குள்ள வச்சு அடிக்கலாம். அதுவும் சரிதான். இப்படி வசதியான மேடை, ஆமா, டிராக்டர் மேடை அமைத்தவர்களுக்கும், ஆமா, ஒளி அண்ட் ஒளியினை சிறந்த முறையிலே அமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஜெகன் ஆடியோஸ். ஜெயனா? ஜெயன் ஜெயன் ஜெயன். அவங்களுக்கு ஒரு மூளை போடுமா? ஏம்மா, வந்த உடனே 3 போட சொல்றீங்களே, 3 போட்டா என்ன ஆகிறது? அந்த 3 சொல்லலம்மா, வேற 3 வணக்கத்தை சொல்றேன். வணக்கத்தை சொல்றீங்களா? வணக்கம் 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 வணக்கம். ஒவ்வொரு வணக்கத்துக்கும் உனக்கு கூட்டுவாங்க. அப்படியா? அதுக்கு தான் 3 வணக்கத்தை போட சொல்றேன். சரி சரி. நல்லா கூட்டி இருக்காங்கல்ல இப்போ. ஆமா, சில ஊர்ல எல்லாம் மைச்சிட்டு இருக்காரு. என்ன செய்வாங்க தெரியுமா? ஆம்பளை பேர்ல தலை வச்சு படுத்துக்கிட்டு அந்த 2 இடத்தையும் பிடிச்சுக்கிட்டு திரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் தண்ணியை தொளிச்சு எழுப்பி விட்டு, ஐயா போய் படுத்து உறங்க, வில்லுப்பாடு முடிஞ்சவொன்னு உங்களை கூப்பிடுறோம். திருக்கிறத முதல்ல நிப்பாட்டினா தான் எங்களுக்கு ஏறுது இறங்குறது சும்மா பேசாம இருக்கும். ஹலோ 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 ஹலோ, கொஞ்சம் கூட்டிருங்க. ஹலோ ஹலோ.
ஹலோ. இந்த மேடையில் நம்மளுக்கு பாட வாய்ப்பளித்த கதை என்ன கதை? என்ன கதை தெரியுமா? என்ன கதை? அம்மா கதை, ஆத்தா கதை, அந்த கதை இந்த கதையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் போன வாரத்துல பாடிட்டு போயிட்டாங்க. ஆமா, முத்துப்பட்டனுடைய கதை. ஆஹா. பட்டவராயனுடைய வரலாறு. ஆமா ஆமா. ஆகையினாலே இந்த முத்துப்பட்டனுடைய கதையிலே சொல் குற்றம், பொருள் குற்றம், இசை குற்றம், சாரீர குற்றம், அது சரி, சரீரத்துல குற்றம். சரீரத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கு? அது எல்லாம் வரத்தான் செய்யுது. 40 வயசுக்கு மேலதான் என்னென்னலாம் வந்துருது. அதெல்லாம் வந்தாலும் அதெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு எந்த குற்றங்குறைகள் இருந்துட்ட போதிலும் தாங்கள் பெற்றெடுத்த குழந்தை ஒரு தவறு செய்தால் அதை எப்படி தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ? மிதிப்பாங்களா? ஆமா, சேட்டை பண்ணா மதிக்கவா செய்யறாங்க, அடிப்பாங்கல்ல. இப்ப எந்த பிள்ளைய யாரையும் அடி வாங்குறது கிடையாது. அதெல்லாம் எல்லாம் மிஞ்சிருச்சுல. ஆகையினாலே எங்களை மன்னித்தரும்படி கேட்டுக்கொண்டு கதைக்கு வருகின்றோம். நன்றி கலந்த வணக்கம். அஷ்டதிற்குலவிற்கெல்லாம் அதிபதியான வீரன் சஷ்டமாய் பொதிகை வாழும் சங்கரன் அளித்த மைந்தல் துஷரை அடக்குகின்ற சொரிமுத்து ஐயன் வாசல் பட்டவராயன் கதிபாட பார்மகள் அருள் செய்வார். கொந்தனை தமிழ் சொல்லியே வில்லினில் பாட தெய்வமே என்று சொல்லியே வில்லினில் பாட அந்தருள் சந்தான தெய்வமே சந்தத்தோடே வாழைத்தாளோ செந்தோடு கை பம்பையோடு சந்தத்தோடு பானை தாளம் சித்தோடு கை பம்பையோடு பட்டன் திருக்கதையை வகையுடனே நாங்கள் பாட பட்டன் திருக்கதையை வகையுடனே நாங்கள் பாட துணை இருப்பாய் தமிழரசி வடிவனை ஸ்ரீபாதம் போற்றி நமக்கு துணை இருப்பாய் தமிழரசி அந்த வடிவலைக்கு பாதம் போற்றி. நாடு நல்ல நாடு புகழும் நாடு கோடை மாலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பொழிலையும் யானை கட்டி பொருடிக்கும் அழகு திருநாடு நம்முடைய பாரத நாடு, தமிழ்நாடு, செல்வம் கொளிக்கக்கூடிய நாடு. நம்ம
நம்ம நாடு நம்ம நாடுதான். எல்லா வளங்களும் சிறந்த நாடு நம்ம நாடு. அப்படி என்ன வளங்கள் எல்லாம் இருக்குமா? எல்லாம் நம்ம நாட்டுல இருக்குமா? என்ன என்ன என்னன்னு சொல்லட்டா? சொல்லுங்க. நீர்வளம், சரி, நிலவளம், நிலவளம், செல்வ வளம், ஆமா, குடிவளம். அது நிறையவே இருக்கு. எது நிறைய இருக்கு? குடிவளம். ஏமா என்ன குடிவளம்னா அந்த முக்கு திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்களா, அந்த குடிவளத்தை சொல்றேன். வேற எந்த குடிவளம்? அது கிடையாதுமா. வேற என்ன? உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, மக்கள் வளம். ஓ, அந்த குடிவளம். அந்த குடிவளம், நீர்வளம், நிலவளம், செல்வ வளம், குடிவளம் ஒருங்கி அமையப்பட்ட நாடு நாடு. வானளாவிய வரங்கள், வற்றாத நீர், அருவிகள், நஞ்சைகள், புஞ்சைகள், அணைக்கட்டுகள், ஆமா, நன்றாக விளையக்கூடிய ஆரிய நாட்டிலே அரசாட்சி செய்து வருகின்றார். ஆஹா, யார் யாரு? கணவனும் நல்ல மனைவியுமாக சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். சரி, சோமசுந்தர ஐயரும் சிவாச்சியா என்று சொல்லக்கூடிய ஆட்சியும். சரி, அவ பேர் என்ன பேரு? சிவாச்சி. ஆமா, ரெண்டு பேரும் கணவனும் நல்ல மனைவியுமாக சிறப்பாக ஆண்டு வருகின்ற அந்த காலகட்டத்தில் 7 ஆம்பளை பிள்ளைங்க. அடே அப்பா, நம்ம எந்த கதை எடுத்தாலும் பிள்ளை இல்லைன்னு தவமா. ஆமா, இப்ப இந்த கதையில எடுத்த உடனே 7 ஆம்பளை பிள்ளைங்க. அப்ப எப்படி இருக்குன்னு பாத்துக்கோ. 7 ஆண் குழந்தைகளுக்கு இன்பமாக பேர் நாமத்தை சூட்டி ஆமா சிறப்பாக வளர்த்து வருகிறார்கள். எப்படி? அப்பா வட்ட சரவண அப்பா வட்ட குப்பா வட்ட சரவண வைத்து செல்ல குழந்தைகளை வளர்த்து வருகின்றால் சோமசுந்தர ஐயரும் சிவாஜியும். சரி, எப்பேற்பட்ட பேரு? அப்பா பட்டன், குப்பா பட்டன், சங்கு பட்டன், சரவண பட்டன், தங்கமோக, லிங்க பட்டன், 6 பேருக்கு இளைய தம்பி ஆரிய முத்துப்பட்டன். எப்படி பேர் வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாருக்கும் பட்டன் 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 எதுக்கு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? எதற்காக? பட்டவராயர் இனத்தை சேர்ந்தவர். ஓஹோ, அதனால பட்டன். சரி, ஐயரு அதனால முத்துப்பட்டன் பேர் வச்சிருக்காங்க. ஆரிய முத்துப்பட்டன். ஆமா, 6 பேருக்கு இளைய தம்பி, செல்ல தம்பி, சின்ன குழந்தை. சரி, குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த ஆரிய முத்துப்பட்டனை செல்வ சிறப்போடு வளர்த்து வருகின்றாள் அந்த சிவாச்சி என்று சொல்லக்கூடிய அன்னையானவன். சரி, எப்படி நாலு ஒரு நல்ல மேனியம்மா, நாலு ஒரு நல்ல மேனியம்மா, ஒரு நல்ல வண்ணமுமா, வளரும் பிறை அந்த சந்திரனை போல், வளரும் பிறை அந்த சந்திரனை போல், வளர்த்துவாள் அந்த வளரும் பிறை அந்த சந்திரனை போல், வளரும் பிறை அந்த சந்திரனை போல், வளர்த்துவாள் அந்த குழந்தைகளை. தலை சீவி நல்ல சடை முடித்தாள், தலை சீவி நல்ல சடை முடித்தார், அதை அலங்கரித்தார், நடை பயிலும் வண்டி உருட்டி, நடை பயிலும் வண்டி உருட்டி, நல்ல பட்டனையே வளர்த்து வரார், நடை பயிலும் வண்டி உருட்டி, நடை பயிலும் வண்டி
பொன்னையும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்தார்கள். ஆமா, அந்த 2 பேர்களும் சரி செல்வ செழிப்போடு வளர்ந்து வருகின்ற அந்த காலகட்டத்தில் ஆரிய முத்துப்பட்டனுக்கு 5 வயசாச்சு. சரி 5 வயதான போது ஆமா ஆசானிடத்திலே கொண்டு வந்து ஒப்படைத்தார்கள். ஆமா, அந்த காலத்துல எல்லாம் 5 வயசு ஆனா தானே பள்ளிக்கூடத்துல. ஆமாம்மா, இந்த காலத்துல எல்லாம் எப்படி இருக்கு? இந்த காலத்துல 2.5 வயசுலயே கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்துருவாங்க. 2.5 வயசுல? ஆமா. அது 2.5 வயசுல என்னமா படிப்பு? அது அதுக்கு பேரு தான் பிரி கிளாஸ். பிரி கிளாஸா? ஆமா, பிரி கேஜி. அதான தாயே, எனக்கு அரைவரை படிப்பு தான் சார். எப்ப பார்த்தாலும் கிளாஸையே ஞாபகப்படுத்துறியம்மா. அந்த ஞாபகம் தான் வருது, என்ன செய்ய. பிரி கேஜி. பிரி கேஜினா பைசா கட்ட வேண்டாமா? பைசா கட்டாம எவங்க உள்ள விடுறாங்க? எப்படி பிரி கேஜினா என்னமா இருக்கும்? பிரி கேஜினா தாயையும் பிள்ளை பிரிச்சு வச்சிருவாங்க. ஓ ஆமா, தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுக்கு பேருக்கு பிரி கேஜி. அப்புறம் என்னது? அதுக்கப்புறம் எல்கேஜி, அடுத்து அதுக்கப்புறம் யூகேஜி, அடுத்து அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து விட்டு வேண்டியது. எதுக்கு பிச்சை எடுக்கவா? ஓ அப்படி சொல்லுங்க சார், எனக்கு வரமாட்டேங்க வாயில. ஏன் உங்க வாயில மட்டும் அது வர மாட்டேங்கி? எதுக்கு வர மாட்டேங்குன்னு கேட்க. ஏன்னா இங்கிலீஷ் வராது இல்ல, அரைகுறை படிப்பு, அதனால வர மாட்டேங்கி. சரி, அது இருக்கட்டும். சரி, இவர் வந்து சிறப்பாக படித்து வருகின்றார். ஆமா, அங்கிருக்கக்கூடிய ஆரிய முத்துப்பட்டனாகப்பட்டவன் ஆமாம்மா அழகான பாடங்களை படித்து வருகின்றார். 4 வேதம், ஆமா 6 சாஸ்திரம், 14 புராணம், 28 ஆகமம், 32 தர்மங்கள், 64 கலைக்கானியம், 96 தத்துவங்கள், 108 யாகங்கள். இதெல்லாம் அவங்களுக்கு வேணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தானே கோயில் எல்லாம் போய் யாக வளர்க்க முடியும். அப்பேற்பட்ட பாடங்களை எல்லாம் படித்து முடித்தார் ஆரிய முத்துப்பட்டன். சரி, அந்த ஆரிய முத்துப்பட்டன் அது மட்டுமா படிக்காரு? வேற என்ன வீர விளையாட்டெல்லாம் படிக்காருமா? இது மட்டும் படிச்சா போதுமா? எப்படி? அப்படி யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் படித்தார். யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அழகுடனே தொழில் படித்தார். கூடு விட்டு கூடு வாயும் குரளி வித்தை தான் படித்தார். கூடு விட்டு கூடு வாயும் குரளி வித்தை தான் படித்தார். மல்லடவே சிலம்பு தொழில் வர்மங்களும் தான் படித்தார். மல்லடவு சிலம்பு தொழில் வர்மங்களும் தான் படித்தார். குஸ்திகளும் வர்மங்களும் குத்து சண்டை தான் படித்தார். குஸ்திகளும் வர்மங்களும் குத்து சண்டை தான் படித்தார். ராஜ நல்ல தந்திரங்கள் அதிபதி நெட்டும் கற்றார். நல்ல தந்திரங்கள் ஓடே தந்திரங்கள் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் கூடு விட்டு கூடு வாய்தல் குரல் வித்தை வல்லடவு சிலம்பு தொழில் வர்மங்கள் அப்பா குஸ்திகள் குத்துச்சண்டை ராஜதந்திரம் பாதை 18 கற்றுணர்ந்தான் முத்துப்பட்டர். ஆமா, ஒரு மந்திரி எப்படியெல்லாம் ஒரு அறிவுரை சொல்லுவாங்களோ அந்த வகையான பாடமெல்லாம் முத்துப்பட்டன் படிச்சு முடிச்சுட்டாரு. சரி, வயது 16 பூர்த்தியாகியது. 16 வயசுக்குள்ள அந்த காலத்துல எல்லா பாடமும் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆமா, இப்ப பாருங்க, ஆம்பளை பையங்களை கூட நம்ம சேர்த்துக்கலாம். பொம்பளை பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? 32 வயசு வரைக்கும் படிக்காங்க. 35 வயசு வரைக்கும் இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும், இன்னும் படிக்கணும். இல்ல 35 வயசு வரைக்கும் 4 டிகிரி 5 டிகிரி படிச்சு 6 டிகிரி படிச்சு எப்ப கட்டி கொடுத்து எப்ப என்ன பண்றது? அதானே, இப்படி எல்லாம் இருக்கு. சரி, 16 வயது பூர்த்தியாகியது. ஆமா, ஆரிய முத்துப்பட்டனாகப்பட்டவன் வீட்டுக்கு வந்தான். சரி, வீட்டிலே அப்படியே இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இவங்க 7 பேர் எப்படி இருக்காங்க? எப்படி அப்பா பட்டன் குப்பா பட்டன் பட்டன் சரவண பட்டன் லிங்க பட்டன் 6 பேருக்கு இளையாவதி ஆரிய முத்துப்பட்டன் அண்ணன்மாரு 6 பேரும் அவசரமா எதிர்த்தா என்ன
நம்ம வீட்டுல 1 2 இருந்தாலும் அடிச்சுக்கிட்டு சாகுதுங்க. ஆமா. ஏய் நான் தாண்டா பெரிய ஆளு. ஏய் உனக்கு நான் தரமாட்டேன். உனக்கு நான் எதையும் தர மாட்டேன். ஆமா. உனக்கு அந்த வீட்டை தர மாட்டேன். உனக்கு இந்த காடு தர மாட்டேன்டா. ஆமா. எல்லாம் நான் தாண்டா மூத்த பையன். நான் தாண்டா எல்லாத்தையும் உழைச்சேன். எனக்கு தான் அது வேணும் அப்படின்னு சண்டை வருது. அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. சரி. சண்டை வந்த போது ஆமா ஆரிய முத்துப்பட்டனுக்கு இவங்க கிட்ட எதுக்கு இருக்கணும் நம்ம? இவங்க எல்லாம் ஒரு அண்ணன்மார்களா? அடிச்சு கரையறட்டும். ஆமா இது தேவையில்லை. என்ன இவனுக்கு 2 அடி விழுந்துச்சு. அடி விழுந்து இருந்தாலும் என்ன செய்ய அப்படின்னு அடி விழுந்த அந்த கோபத்துல எந்திரிச்சு வந்துட்டாரு. சரி. வந்து எங்கே வருகின்றார்? எங்க வருகின்றார்? இன்னும் நம்ம எங்க போக கோபிச்சுக்கிட்டு வந்துட்டோம், இன்னும் நம்ம வீட்டுக்கே போக கூடாது அப்படின்னு சொல்லி நேர வருகின்றார். எங்கே வருகின்றார்? ஆரிய முத்துப்பட்டன் ஆரிய நாட்டுல இருந்து சரி எந்த தேசத்துக்கு போய் நம்ம பொழப்பு நடத்துறது அப்படின்னு நேர மலையாளத்துக்கு வருகின்றார். சரி. எப்படி அந்த கொல்லங்குச்சி கோழி கோடு கொடுக்கு மலையாள தேசத்திலே கோழி கோடு மலையாள தேசத்திலே மலையாள தேசத்திலே வாராரே முத்துப்பட்டன் மலையாள தேசத்திலே வாராரே முத்துப்பட்டன் முத்து நல்ல பட்டனுமே வருகின்ற வேளையிலே பட்டன் வந்திருந்த வேளையிலே என்ன விதமாக ஏற்றதொரு முத்துப்பட்டன் என்ன விதமாக ஏற்றதொரு முத்துப்பட்டன் மலையாள தேசமாரே ஓடு மலையாள தேசமாரில் வருகின்றாரே முத்துப்பட்டன் மலையாள தேசமாரில் மலையாள தேசமாரில் வந்துட்டாரே முத்துப்பட்டன். கொல்லங்குச்சி கோழிக்கூடு வழியாக மலையாள தேசத்துக்கு உள்ளே நுழைந்து ஏற எங்க வருகின்றாரு? எங்க வருகின்றார்? திருவனந்தபுரத்திற்கு வருகின்றார். சரி. ஆரிய முத்துப்பட்டன். அந்த திருவனந்தபுரத்தை ஆண்டு வருகின்ற ஆமா யாரு? ராமராஜன். ராமராஜனை யார் நினைச்ச? நடிகர் நினைச்சேன். நீ வேற எப்ப பார்த்தாலும் நடிகரையே நினைச்சுக்கிட்டாலே. இது அவங்க பேர் தானே தெரியுது முதல்ல. நீ அதுலயே இரு. நான் இதுல இருக்கேன். ராமராஜன்னா மலையாளத்து மகாராஜா பேரு ராமராஜன். அப்படி சொல்றீங்களா? ஆமா சொல்லணும். அந்த மலையாளத்து மகாராஜா சரி அந்த ராமராஜன் என்று சொல்லக்கூடிய மன்னன் பெரிய பட்டத்து யானையை அலங்காரம் செஞ்சு யானையின் மேல பவறி வருகின்றார். அந்த ராஜா மந்திரிமார்கள் எல்லாம் பின்னாடி வராங்க. சேவகமார்கள் எல்லாம் பின்னாடி வருகிறார்கள். யானையில் மேலே பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய மலையாளத்து மகாராஜா அப்படி வருகின்ற காலகட்டத்தில் சரி என்னாச்சு? என்னமாச்சு? யானைக்கு மதம் பிடித்து விட்டது. திடீர்னு மதம் பிடிச்சிருச்சு. திடீர்னு தான் பிடிக்கும். மதம் பிடிக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிடிக்கணும். கெட்டி போடுறதுப்பாங்கல்ல. திடீர்னு மதம் பிடிச்சிருச்சு. மதம் பிடித்த யானையானது ராமராஜன் எங்க இருக்கார்? யானை மேல இருக்காரு. அவரை வச்சுக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடுகிறது. சரி. அங்கும் இங்கமாக ஓடி 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 அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. சரி. மதம் பிடிச்ச யானையை பார்த்தோம்னா நம்மள சும்மா இருப்போமா? பிடிக்க முடியுமா? எல்லாரும் ஓடி ஓடி வீட்டுக்குள்ள ஒளிறாங்க. சரி. இதை யார் பார்த்தா? யாரம்மா ஆரிய முத்துப்பட்டன் பார்த்தாரு. இது என்ன மகாராஜா மேல இருக்காரு, யார மதம் பிடிச்சு அலையுது, யாருமே காப்பாத்த மாட்டேங்காங்க, யாருமே ராஜாவை காப்பாத்தலையே. ஆமா எல்லாரும் ஓடி ஒளிகிறாங்களே. பாலு வங்கி அது இதெல்லாம் கையில வச்சிருக்காங்க. இருந்தாலும் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. எல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா அப்படின்னு நினைச்சு சரி இந்த யானையை நாமளும் அடக்க வேண்டும். அடக்கணும். யானை ஏற்ற இவர் படிச்சிருக்காருல்ல. ஆமா யானையை அடக்க வேணுமே என்று என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செய்கிறார்? கையில பெரிய வாள் வச்சிருக்காரு. அந்த வாளை நுனிய மடக்கிட்டு நேராக அப்படியே சுருட்டி சுருட்டி வந்து யானையில் முதுகுல உட்கார்ந்து காத்துக்குள்ள அந்த தொரட்டி கம்ப விட்டாரு. விட்ட உடனே என்னாச்சு? யானை கோபம் அடங்கி விட்டது. ராமராஜன் பார்த்தார். இத்தனை பேர் இருந்து என்ன செய்ய? இத்தனை பேர் இருந்து என்னப்பா செய்ய? இத்தனை மந்திரி மாதிரி இத்தனை சேவகர் இருந்து என்ன செய்ய? எல்லா சாப்பாடு சாப்பிட்டாங்களே, யாராவது நம்மளை காப்பாத்தினாங்களா? அப்படின்னு முத்துப்பட்டனை அழைத்து கூறுகின்றார். எப்படி எப்படி எந்த ஊரே எந்த தேசம் இருந்து இங்கு வந்தார்? எந்த ஊரு எந்த தேசம் எந்த
மன்னவன் தரையிறங்கி வந்து முத்துப்பொட்டனை அழைத்து ஆற கட்டி தழுவி அப்பா நீ எந்த ஊரப்பா? இத்தனை பேர் இருந்து என்னைய காப்பாத்துறதுக்கு ஒருத்தரும் இல்லையே. நீ என் உயிரை காப்பாற்றியவன் ஆயிற்று. ஆமா. நீ உனக்கு எந்த ஊர் எந்த தேசம்? எங்க இருந்து இங்கு வந்தாய்? அதானே இந்த ஊர்ல உன்னை பார்த்ததே இல்லையப்பா. அதானே முன்ன பின்ன பார்த்தது இல்லையே. எங்க இருந்து நீ இங்க வந்த? என் உயிரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிய. உனக்கு என்ன வேணும் கேட்காரு மன்ன. சரி நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? நிறைய பொன் பொருள் கொடுங்கன்னு ஒரு 5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, இல்லைன்னா ரூபா கொடுங்கன்னு கேட்போம். அதோட கதை முடிஞ்சது. அவர் கேட்டாரு, எப்படி ஐயா நான் ஆரிய நாட்டுல இருந்து வர்றேன் ஐயா. சரி. என்னுடைய அப்பா பேரு சோமசுந்தர ஐயரு. சரி. எங்க அம்மா பேரு சிவாச்சியாரு. என்னுடைய பேர் வந்து முத்துப்பட்டன். நான் எதுக்கு வந்தேன்னா எங்க அண்ணன் தம்பி சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். சரி. அதனால எனக்கு பணமும் வேண்டாம், காசு வேண்டாம், பொண்ணு வேண்டாம், பொருள் வேண்டாம். உங்க அரண்மனையில ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. வேலை செஞ்சு பிழைக்கலாம்ல. ஆமா. எவ்வளவு காலனாலும் வேலை செஞ்சு பிழைக்கலாம் அப்படின்னு ஆரிய முத்துப்பட்டன் கேட்ட போது சரி பார்த்தா ராமராஜன் ஆகா நீ அரண்மனையில வேலையே செய்யக்கூடாது. சரி. 1000 மந்திரிகளுக்கு முதல் மந்திரியாக அமர்ந்து அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனை சொன்னா போதும். நீ சரி. அறிவு கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதானே சும்மா நானும் மந்திரின்னு சொல்லிக்கிட்டு நானும் மந்திரி தான் அவங்க பாட்டுக்கு காலையில 8 மணிக்கு வர வேண்டியது. ஆமா. சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட வேண்டியது. இதெல்லாம் ஒரு வேலையாப்பா? அதானே. அறிவு வேண்டாம், நீ அறிவாளி. அதனால என்கிட்ட 1000 மந்திரிமார்கள் இருக்கிறார்கள். சரி. அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கொண்டு ஆமா ஊருக்கு போக வேண்டாம், என் அரண்மனையிலேயே இருப்பா அப்படின்னு சொல்லி ஆரிய முத்துப்பொட்டல் ராமராஜருடைய அரண்மனையில் வேலை செய்து வருகின்றார். சரி. எப்படி நல்ல முத்துப்பட்டன் உடனே வாழ்ந்துவாரா, முத்துப்பட்டன் நண்புடனே வாழ்ந்துவாரா, முத்துப்பட்டன் அழகுடனே ஏது செய்தார், முத்துப்பட்டன் அழகுடனே ஏது செய்தார், நல்லதொரு நேரத்திலே நலமுடனே இருக்கும் போது, நல்லதொரு நேரத்திலே நலமுடனே இருக்கும் போது ராமராஜன் அரண்மனையில் நல்ல செய்தி தானும் சொல்லி முத்துப்பட்டன் தான் அதிபதி. அவர் சொன்னதான் 1000 பேரும் கேட்கணும். ஆமா. அறிவாளி எங்க போனாலும் பொழைச்சுக்கிடுவாங்கல்ல. அறிவில்லாதவன் எங்க போயும் பிழைக்க முடியாது. அதனாலே ஆரிய முத்துப்பட்டனுடைய அறிவை பயன்படுத்தி சரி அழகாக அந்த ராமராஜனுடைய அரண்மனையில் சிறப்பாக இருக்கிறார் ஆரிய முத்துப்பட்டன். ரொம்ப காலம் ஆச்சு. சரி. ஆரிய முத்துப்பட்டன் போய் 12 வருஷம் ஆச்சு. ஆனா இங்க இருக்கக்கூடிய தாய் தகப்பனுக்கு வயசாச்சு. ஆமா. அப்புறம் வயசாகும்ல. இவங்களுக்கு வயசானா அவங்களுக்கு வயசாகாதா? வயதான காலத்திலே சிவாஜிக்கும் சோமசுந்தர ஐயருக்கும் இப்பமா பெறவோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கு. உயிர் போக மாட்டேங்கி. சரி. ஏன் போக மாட்டேங்கி? இந்த மகனை நினைச்சு முத்துப்பட்டனை நினைச்சு உயிர் போகாம தொண்டை குழிக்கும் நாடிக்கும் தொண்டை குழிக்கும் இழுத்துக்கிட்டே கிடக்கு. சரி. என்ன பண்றது? இவங்க 6 பேர் இருக்காங்க. ஆமா. 6 பேர் போய் பால் ஊத்துறாங்க. யார் ஊத்துறாலும் உயிர் போக மாட்டாங்க. இப்ப போயிரும் பெற போயிரும், இப்ப போயிரும் பெற போயிரும். ஆமா. போகல. சிவாஜி சொல்றா என்ன? எப்படி ஏ என்னுடைய மன்மகனே ஏற்றதொரு கண்மணியே அப்பா பட்டா என்று
போலே கண்ணீரைத்தா பவளம் போலே கண்ணீரைத்தா அவள் பக்கமெல்லாம் சோற விட்டா ஏ என் மகனே அப்பா பட்டா அப்பா பட்டா நீங்க யாரு வந்து எனக்கு பால் ஊத்துனாலும் எனக்கு ஜீவம் போகாது போகாதப்பா ஆமா என் உயிர் மகன் முத்துப்பட்ட வராம ஆமா என் ஆசை மகன் பாச மகன் அன்பு மகன் அவன் வந்து எனக்கு பால் ஊத்துனா தாப்பா எனக்கு போகும் என் செல்ல மகனை காணமாடா ஆமா எங்கடா அடிச்சு விரட்டிட்டீங்க செண்டால பாவிகளா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்கடா ஆமா எங்க இருந்தாலும் நீங்க கூட்டிட்டு வாங்க அப்பதான் எனக்கு சீவம் போகும் ஆமா அப்படின்னு தொண்டை குளிக்கும் தாலி குளிக்கும் இழுத்துக்கிட்டே கிடக்கு எப்படி இழுக்கு பத்தியா கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்னு இழுக்கு தொண்டை குழியில என்ன தாலி குழியில என்னன்னு உனக்கு தெரியுமா தெரியாது தொண்டை குழி தாலி குழி ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு அந்த காலத்துல இப்போதான் நீளமா தொங்க போட்டு அலையிறாங்க ஆமா காலையில தொழி காளியத்தான் ஐயா அவ இப்ப டாலர் மாதிரி வெளியவே எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா காலையில தொழிக்கும் போது டங்கு 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 டங்குன்னு ஆடுது நைட்ல எல்லாம் கலட்டி எடுத்து ஆணியில ஒருத்து வச்சிருவாங்க முகனையில முழிக்கணும் நைட்ல கலட்டி ஆணியில தூக்கி வச்சிருவாங்களாம் ஆமா அந்த காலத்துல தொண்டை குழிக்கல தான் கிடைக்கும் தாலி கனவு எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வேலையை போயாச்சுன்னா சரி பதக்கு பதக்கு பதக்குன்னு அடிச்சுக்கிடும் ஆஹா ஐயையோ நம்ம புருஷன் சாப்பிட்டாங்களோ சாப்பிடலையோ தூங்குனாங்களோ தூங்கலையோ இப்பெல்லாம் யாருமா நினைக்க இப்பதான் செல்போன் வந்து சீரழிஞ்சு போய் கிடக்க அது இருந்தாலும் யாரு நினைக்கா எல்லாம் நீங்க பார்த்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காரு என்னைக்கு பணம் அனுப்புவாரு பத்தியா போனது போயிட்டாரு எப்ப பணம் அனுப்புவாரு எங்க கஷ்டப்படுறாரு அதெல்லாம் தெரியாது எப்ப பணம் அனுப்புவாரு எப்ப அனுப்புற பணம் அப்படி ராத்திரில போன போட்டு பேசுறது ஆகையினாலே சிவாஜி சொன்ன நேரத்திலே சரி அப்பா பட்டனும் அவரோடு பிறந்த 5 பேர்களும் எங்கே வருகிறார்கள் ஆரிய முத்துப்பட்டனை தேடி அலைந்து எப்படியாவது கூட்டிட்டு வரணும்டா ஆமா அப்படின்னு வர்றாங்க சரி வருகின்ற நேரத்தில் நீராடி குங்குமத்தால் பொட்டிட்டு பூவாடை காரியம்மா நீ மருளாடி வந்திடம்மா உடுக்கை வம்பை முரசொலிக்க உரிமை மேளம் தான் ஒலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி நீ சீறி இங்கு எழுந்திடம்மா சிவஞானபுரம் கோவில் கொண்ட எங்கள் தாயான காளியம்மா ஆத்தாளே அழைக்கின்றே நீ ஆடி இங்கு வந்திடம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திருசூரியே மேல் மலையனூர் அங்காளியே மாகாளி திருசூரியே குறி சொல்ல வாடியம்மா அம்மா குறி சொல்ல வாடியம்மா எங்கள் குலம் காக்கும் காளியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியம்மா ஆத்தாளே திருசூலியே குறி சொல்ல வாரும் அம்மா எங்கள் குலங்காக்கும் தேவி அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே எங்க அத்தாளே திருசூலியே சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் நீரேறி சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் நீரேறி ஆடி வரும் தேரினிலே நீயும் மசிந்து வரும் தேவி அம்மா அம்மம்மா சுந்தரியே சுந்தரியே எங்கள் சிவஞானபுரம் காளியம்மா அந்தரியே சுந்தரியே எங்கள் சிவஞானபுரம் காளியம்மா ஆடி வரும் தேரினிலே நீயும் அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூர் அங்காளியே அத்தாளே திருசூலியே குறி சொல்ல வாரும் அம்மா குலங்காக்கும் தேவி அம்மா அம்மம்மா மலையனூர் அங்க
அங்காளியே எங்க அத்தாளே திருசூலி அம்மா திருவிளக்கு ஒளிதனிலே திருவாக்கு சொல்லிடம்மா திருவிளக்கு ஒளிதனிலே நீயும் திருவாக்கு சொல்லிடம்மா மாவிளக்கு ஒளிதனிலே நீயும் மங்கை குறி சொல்லிடம்மா அம்மம்மா மாங்கல்யம் காத்திடம்மா எங்கள் மக்கள் கூரை தீட்டிடம்மா மாங்கல்யம் காத்திடம்மா எங்கள் மக்கள் கூரை தீட்டிடம்மா சிவஞானபுரம் கோவில் கொண்ட எங்கள் தாயான காளியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே அங்காளி திருசூலி குறி சொல்ல வாரும் அம்மா எங்கள் குலங்காக்கும் தேவி அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே எங்க அத்தாளி திருசூலி ஆலய வாசலிலே அலங்கார தோரணமா சிவஞானபுரம் காளிக்குத்தான் அபிஷேக பூஜைகளா சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரதம் நீரேறி சித்தாங்கு ஆடை கட்டி சிங்கரதம் நீரேறி ஆடி வரும் தேரினிலே நீயும் அழகாக வருபவளே அம்மம்மா திருவிளக்கு ஒளிதனிலே அக்கா திருவாக்கு சொல்லிடம்மா திருவிளக்கு ஒளிதனிலே அம்மா திருவாக்கு சொல்லிடம்மா ஆடி வரும் தேரினிலே நீ காட்சி தரும் தேவி அம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே எங்க அங்காளி திருசூலியே மலையனூர் அங்காளியே எங்க அங்காளி திருசூலியே குறி சொல்ல வந்திடம்மா அம்மா குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் காளியம்மா அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாகாளி திருசூலியே மலையனூர் அங்காளியே மாகாளி திருசூலியே 6 பேர் வர்றாங்க. சரி என்ன பண்ணது தேடி அலையிறாங்க. நம்ம தானே சண்டை போட்டு அனுப்பி வச்சுட்டோமே. ஆமா நம்ம ஆரிய முத்துப்பட்டனை அருமை தம்பியை தேடி 6 பேர் வருகிறார்கள். சரி எப்படி வருகின்றார் தெரியுமா? எப்படி வருகின்றார்? ஆரிய நாடு விட்டு சரி அன்பாக இருக்கக்கூடிய 6 அண்ணன்மார்களும் சிறப்பாக ஓடி ஓடி வருகிறார்கள் ஆரிய முத்துப்பட்டனை தேடி பார்க்க வேண்டுமே என்று. எப்படி எப்படி வருகின்ற அந்த நல்ல நேரத்திலே அப்பா பட்ட ஏறி வர அந்த நல்ல நேரத்திலே அப்பா பட்டர் ஏறுதிதான் இங்கே எங்கே ஏறி வரா ஏற்றதோரு அப்பா பட்ட குப்பா பட்ட
வருகிறார்கள். சரி. ஆரிய நாட்டில இருந்து பாண்டி நாடு, சேர நாடு, சோழ நாடு, எல்லா நாடும் தேடியா. ஆமா, சோற்றால் மடையடைக்கும் சோழவள நாட்டிற்கு வருகிறார்கள். ஆமா. அங்கேயும் தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. எங்கே சென்றார்கள்? எங்கே? சேர நாட்டுக்கு வருகிறார்கள். சரி. எங்கே வருகிறார்கள்? மலையாளத்துக்கு வர்றாங்க. இங்கயாவது நம்ம தம்பி இருப்பானா? எல்லா நாடும் தேடியாச்சு. நம்ம தம்பியை கூட்டிட்டு போகணும். ஆமா அப்படின்னு சொல்லி சரி. இரவு நேரம் ஆகிவிட்டது. சரி. ஒரு மடத்துல வந்து துண்டை விரிச்சு படுத்து உறங்கினாங்க. ஆமா. அதிகாலை பொழுதுல எந்திரிச்சாங்க. நன்றாக குளிக்க வேண்டும். சரி. அவங்க எல்லாம் அப்படித்தான். ஆமா. நீ எல்லாம் ஒரு வாரத்துக்கு குளிக்க மாட்டீங்க. நானு குளிர் அடிச்சுச்சுன்னா ஒரு மாதத்துக்கு குளிக்க மாட்டேன். முகத்தை நல்லா கழுவி கழுவி பவுடரை போட்டுட்டு சென்ட் அடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துக்கிறது. ஆமா. குளிர்ல யாருமா குளிப்பா? ஆமா, இந்த குளிர்ல யார் சிகப்பா இருக்கல்ல, அதனால சென்ட் அடிச்சுட்டு வந்து பேசாம பக்கத்துல உட்கார்ந்து. ஆனால் அங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் அப்படி கிடையாது. இந்த அப்பா பட்டனோடு சேர்ந்த 6 பேர்களை என்ன செய்யறாங்க? அதிகாலையில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து விட்டு, இந்த ஊர்லயாவது என் தம்பியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற நேரத்தில் அதே இடத்துக்கு ஆரிய முத்துப்பட்டன் வருகிறார். சரி. எப்படி வருகிறார்? எப்படி? யானைய பேரிலே ஆரிய முத்துப்பட்டன் அம்பாரிய தானமர்ந்தே அழகுடனே ஏகி வரா. என்ன என்ன விதமாக அங்க ஏற்றதொரு பட்டன் மாறே பார்த்தாரே யானைகளா, பார்த்தாரே யானையை பாங்குடனே ஏது செய்தார். பார்த்தாரே யானையை பார்த்தாரே யானையை பாங்குடனே ஏது செய்தார். முத்துப்பட்டனுக்கு என்ன வேலை? 1000 மந்திரிமார்களுக்கு யோசனை சொல்லக்கூடிய வேலை அவருக்கு. ஆமா. அவர் என்ன செய்யறாரு? அதிகாலையில் அவரும் குளிக்கணும்னு சொல்லி யானையின் மேலே பவறி வருகின்றார் ஆரிய முத்துப்பட்டன். சரி. இவங்க 6 பட்டன்மார்களும் பார்த்தாங்க. ஆகா, இந்த நாட்டு மன்னன் வாரார் போல் தெரியுதே, மகாராஜாட்ட கேட்போம் நம்ம தம்பி கண்டு இங்க வந்தாரா, வர தம்பின்னு அவருக்கு தெரியல அப்படின்னு. ஆமா, அவங்களுக்கு தெரியல. 12 வருஷம் ஆச்சு இல்ல, அடையாளம் தெரியல. சரி. அப்படி என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி 6 பேர் வந்து, மன்னா மன்னா நாங்க ஆரிய நாட்டுல இருந்து வர்றோம் மன்னா. சரி. என் தம்பி பேரு ஆரிய முத்துப்பட்டன். அவனை காணோம். அங்க இங்க எல்லாம் தேடி அலைஞ்சு இங்கதான் வர்றோம். எல்லா நாடும் தேடியாச்சு. ஆமா, இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்களா எங்க தம்பிய? எங்காவது இருந்தா சொல்லுங்களேன். எங்க தம்பியான முத்துப்பட்டனை நீங்க பாத்தீங்களான்னு 6 அண்ணன்மார்களும் கேட்ட போது, சரி, என்னது முத்துப்பட்டனா? இவங்களை பார்த்தா ஒரு படியா நம்ம வீட்டு ஆளு மாதிரி தெரியுது. ஆமா. அவர் யோசிக்காரு. சரி, நம்ம சொந்தக்காரங்க மாதிரில இருக்கு அப்படி யானையை விட்டு குதித்து கீழே இறங்கி 6 பட்டன்மார்களுள்ள கால்ல விழுந்து கும்பிடுறாரு. பாத்தீங்களா அண்ணனுக்கு மரியாதை எப்படி கொடுக்காரு? பட்டன்மார்கள் 6 பேர்களுடைய காலில் விழுந்து அண்ணா நான் தான் அண்ணா ஆரிய முத்துப்பட்டேன். ஆமா. என்ன இப்படி மறந்துட்டீங்களா அண்ணா? இனி அடையாளம் தெரியலையா அண்ணா? இல்ல, முகச்சாடை நல்லா தெரியுது. வயசானாலும் முக சைஸ் இருக்குல்ல, அது தெரியத்தான் செய்யுது. ஆமா, சைஸை பார்த்து கண்டுபிடிச்சுக்கிற வேண்டியதான் என்று ஆரிய முத்துப்பட்டனை சரி அங்க இருக்கக்கூடிய அந்த அண்ணன்மார்கள் கட்டி தழுவி தலையை தடவி விட்டு கண்ணீர் தார தாரையா ஊத்துது. என்ன, ரொம்ப காலம் கழிச்சு 2 பேரும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அதனால தாரை தாரையாக கண்ணீர் ஊத்துகிறது. கண்ணீர் எல்லாம் தொடச்சு விட்டு, சரி ஆரிய முத்துப்பட்டா உன் பாட்டுக்கு நீ பாட்டுக்கு வந்து இங்க மண்ணங்கட்ட இருந்துகிட்ட. ஆமா, நம்ம அம்மாவுக்கு அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. ஆமா, இப்பமோ பிறகோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்கு. நீ வந்து பால் ஒழுக்குனா தான் ஆமா அவங்களுக்கு ஜீவம் போகும். பாப்பா அப்படின்னு கூப்பிட்டா. சரி. முத்துப்பட்டன் சொல்றாரு, அண்ணா நான் இங்க அரமனையில வந்து 12 வருஷம் ஆச்சு. ஆமா, அரமனையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி, மன்னங்கிட்ட சொல்லிட்டு உங்க கூட வர்றேன். சொல்லாம பறையாம போயிடக்கூடாது. ஆமா, உங்ககிட்ட சொல்லாம பறையாம எங்கேயாவது போகலாம். அங்க இருந்து சொல்லாம பறையா வர முடியாது என்ற ஆரிய முத்துப்பட்டன் அண்ணன்மார்களை அழைத்துக் கொண்டு ராமராஜ மன்னனிடத்திலே விடைபெற வேண்டும் என்று வருகின்றார். சரி. எப்படி அந்த நல்ல முத்துப்பட்டன் அழகுடனே
இப்பொழுது வந்திருக்கா எங்களோட அண்ணன்மார்கள் எங்களோட அண்ணன்மார்கள் இப்பொழுதே வந்திருக்கா நாடு தேடி செல்ல வேணும் நாடு தேடி செல்ல வேண்டும் தாய் தந்தையை பார்க்க வேண்டும் போக விடை தரையா புண்ணியனே வல்லவனே என்று சொல்லி முத்துப்பட்ட என்று சொல்லி முத்துப்பட்ட எடுத்துரைக்கும் வேளையிலே என்று சொல்லி முத்துப்பட்ட என்று சொல்லி முத்துப்பட்ட எடுத்துரைக்கும் வேளையிலே மன்னாதி மன்னவனே மகிடமுடி ராஜமன்னா ராஜமன்னா எங்க அண்ணன்மார்கள் 6 பேர்கள் வந்திருக்காங்க ஆமா எங்க அம்மாவும் அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு சரியில்லையா ஆமா அதனால நான் ஆரிய நாட்டுக்கு செல்றதுக்கு எனக்கு விடை அளிக்க வேண்டும் ஆமா அப்படின்னு முத்துப்பட்டன் சொன்ன நேரத்தில் என்னப்பா உனக்கு அவசரம் வந்தது அதானே உன்னை விட்ட அறிவாளி உலகத்திலேயே இல்லையே கிடையாது அதானே யாராவது ஒரு ஆளாவது அறிவாளி வேணும்ல ஆமா நீ போயிட்டீன்னா நான் யாரை வச்சுக்கிறது அதானே ஒருத்தர் இல்லையே உன்னை போல யாரும் இல்லையே ஒருத்தர் அப்ப போயிட்டு வந்துருவியா வந்துருவேன் அப்படியா ஆமா உன்னை நம்ப முடியாது போனா போயிருவியே இல்ல வந்துருவேன் அப்படின்னு ராமராஜன் சொன்னார் சரி அப்பா இப்பொழுதே நீ செல்ல வேணுமே என்றால் 12 வருஷமா வேலை பார்த்த பத்தியா ஆமா சம்பளம் எல்லாம் பாக்கி இருக்கு சரி உனக்கு ஒரு நாள் கூட சம்பளம் கொடுத்தது இல்ல நல்லா சாப்பிட சரி வேலை பார்க்க சாப்பிட வேலை செய்ய ஆமா இவ்வளவு நாள் 5 பைசா கூட சம்பளமே வாங்கல 12 வருஷமா சம்பளம் வாங்கலைன்னா அப்ப எவ்வளவு ரூபா இருக்கும் மொத்தமா சேர்ந்துருக்கும் அந்த காலத்துல தாள் கிடையாது சடக்கு 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 என்றதுக்கு எல்லாம் ஓட்ட விட்டு என்ன பண்றது அப்படி பொட்டலமா தான் கட்டணும் ஆமா முத்துப்பட்டனை கூப்பிட்டு சரி கஜானா சாவிய கையில கொடுக்காரு எப்பா முத்துப்பட்டா என்ன இந்த சாவி இந்த இருக்கு என்ன மகாராஜா 12 வருஷமா நீ எவ்வளவு வேலை செஞ்சியோ அவ்வளவு பைசா எடுத்துக்கிட்டு உன் நாட்டுக்கு போப்பா அப்படின்னு ஆரிய முத்துப்பட்டன் கையில மன்னன் சாவியை கொடுக்காரு பீரோ சாவியை உங்ககிட்ட கொடுத்தா நீ என்ன செய்வ முன்னால ஒரு 100 ரூபா கட்ட சொருகுவ பின்னால ஒரு 100 ரூபா கட்ட சொருகுவ 2 பையிலையும் 100 ரூபா கட்ட எடுத்து போட்டுட்டு பேசாம போயிருவேன் ஆனா ஆரிய முத்துப்பட்டு அப்படி பண்ணல என்ன வேலை செஞ்சோம் வேலைக்கு தகுந்த கூலி சம்பளம் எப்படி சம்பளம் வேலைக்கு தகுந்த சம்பளம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு தகுந்த சம்பளத்தை எடுத்துக்கொண்டு சன்மானங்களையும் எடுத்துக்கொண்டு 1000 பொன் சம்பளம் 500 பொன் வெகுமதி பத்தியா அந்த காலத்துலயும் சம்பளமும் கிம்பளமும் சேர்ந்தே தான் இருக்கு கிம்பளம் இல்லைன்னா என்னையா வேலை அது எந்த வேலைக்கு கிம்பளம் வேணும் ஆமா அரிசி கிரிசி சோறு கீறு ஆமா காப்பி கிப்பி அது மாதிரி சம்பளம் கிம்பளம் கிம்பளம் இல்லாத வேலை என்ன வேலை அழுத்து போன வேலை அதானே உட்கார்ந்து விடிய விடிய உட்கார்ந்து திரிக்கிட்டு கிடக்காது சும்மா உட்கார்ந்து திரிக்கிட்டு இருக்க முடியுமா காலையில ஒரு கோட்டை அடிச்சா அதான் கிம்பளம் சரியா சொன்னா அதனால என்ன பண்றது 1000 பொன் சம்பளம் 500 பொன் வெகுமதியாக கணக்காக எடுத்துக்கொண்டு மன்னனிடத்திலே விடைகள் பெற்று அங்கிருந்து பயணமாகி ஆரிய நாடு தன்னுடைய வீட்டிற்கு வருகிறார்கள் எப்படி அங்கிருந்து பயணமாகி அழகுடனே அந்த காலத்துல எல்லாம் பஸ் கிஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது பஸ் கிடையாது எதுக்கு ஒரு அடமொழி உண்டு அடமொழி சரி வேண்டாம் எதுக்கு எடுத்தாலும் ஒரு மொழி இல்லாம இல்ல கூடயே இருக்கு
ஏம்மா எது கூட இருந்தாலும் அந்த காலத்துல பஸ் இருந்துச்சு இல்லையோ? பஸ் இல்லம்மா. பஸ் இல்லைனாலும் கிஸ் இருந்துச்சுமா. சீ, அது என்னம்மா கிஸ்னா என்னது? ஏம்மா குழந்தைகளுக்கு கொடுப்போம்ல, ஆமா முத்தம் கொடுப்போம்ல, அதுதான் கிஸ். தமிழ்ல தான் அழகா முத்தம்னு சொல்லியிருக்காங்களே. சொல்லியிருக்கனே. அத போய் எதுக்கு கிசு 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 கிசுன்னு அலையுறீங்க? பேப்பர் அந்த காலத்துல எல்லாம் பேப்பர்ல தான் கிசு கிசு வரும். இப்ப செல்லுல கிசு கிசு வருது. என்ன பண்றது? எல்லாம் முன்னேறி போய்கிட்டு இருக்கோம் நம்ம நாட்டுல. ஆகையினாலே எந்த குறைவே இல்லாமல் 6 அண்ணன்மார்களோடு அருமை தம்பியாக ஆரிய முத்துப்பொட்டல் எங்கே வருகின்றார்? ஆரிய நாட்டிலே தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தார். சரி. அப்பாவும் அம்மாவும் கட்டில படுத்திருக்காங்க. ஆஹா, இழுத்துக்கிட்டு கிடக்கு. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அம்மா பக்கத்திலே முத்துப்பொட்டல் போய் நின்றார். சரி. அப்பா, ஏ ஆரிய முத்துப்பட்டா, என்னம்மா? அம்மாவுக்கு உன் கைனால கொஞ்சம் பால் ஊத்து. வந்து நான் ஊத்த மாட்டேன். ஆமா, நான் 12 வருஷமா அம்மாவை பார்க்கல. இப்பதான் வந்து பாத்திருக்கேன். அதுக்குள்ள நீ போகணுங்கியம்மா. இன்னும் 12 வருஷத்துக்கு நான் ஊத்த மாட்டேன். ஆமா. நீ வேறப்பா. என்ன படுத்து 5-6 வருஷம் ஆச்சு, இன்னும் 12 வருஷத்துக்கு ஊத்த மாட்டேன். யார் பாக்குறது? ஊத்தப்பா அப்படின்னு சொல்லி, சரி, முத்துப்பட்டனுடைய கையிலே கெண்டி, அந்த காலத்துல கெண்டி இருந்துச்சு. ஆமா, எங்க வீட்டுல இருக்கு கெண்டி. இருந்துச்சு, எங்க வீட்டுல கூட இருந்தது, இப்ப காணோம். அந்த கெண்டியில கொஞ்சம் பாலை ஊத்தி கடைவாளி வழியாக ஆரிய முத்துப்பொட்டன் ஊத்த வர்றாரு. கிளவி முத்துப்பொட்டனை பார்த்து ஹா அப்படிங்க, முத்துப்பட்டா என்ன பெத்த மகன், 12 வருஷமா பார்க்காம இருந்த மகன். ஆமா, அப்படி ஹான்னு வாயை திறந்தா எந்திக்க முடியல. படுத்து 5 வருஷம் ஆச்ச பெரிய அதானே. என்ன பால் ஊத்துகின்ற நேரத்தில் ஆரிய முத்துப்பொட்டல் பால் ஒழுகின்ற நேரத்தில், ஆமா, 2 பேர்களும் எங்க போய் சேர்ந்தாங்க? சிவனடி சேர்ந்தார்கள், மோட்சம் பெற்றார்கள். சரி, அப்படித்தான் நம்ம சொல்லணும். ஆமா, யமபாதம் சேர்ந்தார்கள். பெரிய ஆட்களை இனிமே யாரும் சொல்லாதீங்க. சிவனடி சேர்ந்தார்கள், மோட்சம் பெற்றார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆமா, ஆக்சிடென்ட் பண்ணி சாகுறாங்கல்ல, அவங்க தான் யமபாதத்திலே இருக்கக்கூடியவர்கள். வயசான காலத்துல நோய் வந்து இறக்கக்கூடிய போதுதான் சிவன் பாதத்திற்கு போய் சேர்ந்து விடுவார்கள், மோட்சத்தை அடைந்தார்கள். ஆமா, அண்ணன்மார்களும் ஆரிய முத்துப்பொட்டனை அழைத்து யோசிக்கிறாங்க, நம்ம அம்மாவும் அப்பாவும் இருக்கிற வரைக்கும், ஆமா, நம்ம வாட்டுக்கு எந்த வேலை செஞ்சாலும் செய்யாட்டாலும் சரி கஞ்சியை ஊத்துனாங்க. ஆமா, இனிமே நம்மளுக்கு கஞ்சி ஊத்த ஆள் இருக்காங்களா? யாருமே உலகத்துல யாரும் கஞ்சி ஊத்த மாட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு பிறகு யாரு கஞ்சி ஊத்துவா? பொண்டாட்டி இருந்தா ஊத்துவா. இல்லைன்னா என்ன செய்ய? ஆரிய முத்துப்பட்டனும் கல்யாணம் முடிக்கல யாருமே. சரி, ஆகையினாலே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைப்போம். சரி, ஏதாவது ஒரு வியாபாரமாவது செய்வோம். அப்ப வியாபாரம் பண்ணணும்னா எங்க போகணும்? எங்க போக? சேர நாடு சென்றோம் என்றார். சரி, அங்க சேர்ந்து அங்க இருக்கலாம், மிச்சம் வராது. பாண்டி நாடு சென்றவன்னா பழுது வந்து சேர்ந்துரும். ஆமா, சோழ நாடு சென்றவன்னா சோத்துக்கு பஞ்சம் இல்ல, சாப்பிடலாம், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லி, சரி, 6 அண்ணன்மார்களும் அருமை தம்பியாக ஆரிய முத்துப்பொட்டனை அழைத்துக் கொண்டு எங்க வருகின்றார்கள்? இந்த விக்ரமசிங்கபுரத்திற்கு வருகிறார்கள். நல்ல வியாபாரம் பாக்குறாங்க. சரி, என்ன வியாபாரம் பாக்காங்க? என்ன வியாபாரம்? இங்கே இருக்கக்கூடிய மருந்து வியாபாரங்கள். சரி, மாயக்கா, சாதிக்கா, ஏலக்கா, எல்லா அக்காவும் அங்கதான் இருக்கும். எல்லா அக்காவும் அங்கதான் வச்சிருக்காங்க. அதானே, இந்த அக்கா எல்லாம் சேர்ந்தா தான் நல்ல மருந்துகள்லாம் தயாரிக்கிறது. ஆமா, இப்ப எதுக்கு எடுத்தாலும் ஊசியை போட்டுக்கிட்டு அலையுதுங்களே. அந்த காலத்துல இந்த அக்கா தான். இந்த அக்கா இருந்தாலே போதும். ஏலக்கா, சாதிக்கா, மாயக்கா 3 அக்கா வீட்டு இருந்தோம்னா எந்த வியாதியும் வராது. ஆமா என்று சொல்லி அந்த விக்ரமசிங்கபுரத்திலே வந்து, ஆமா, சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிமார்களோடு அருமை தம்பியாக ஆரிய முத்துப்பட்டனும் அழகான ஒரு வீடு பார்க்கணும்னா சும்மா அங்கன உட்கார்ந்து கிடக்க முடியாது. ஆமா, நம்ம எல்லாம் என்ன யாரு ஐயரு. ஆமா, எப்படி எங்க போய் உட்கார? அக்கராகரத்துல வீடு பார்க்கணும், நமக்கு தகுந்த மாதிரி வீடு பார்க்கணும். வேற எங்கயாவது வீடு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை வைக்கும் போது அங்க கறி குழம்பு வெந்துகிட்டு இருக்கும், எல்லாம் கருவாடு சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை நம்ம சாமி கும்பிடுவோம், அவங்க வந்து கருவாடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க.
அந்த வாசம் நமக்கு வரும். ஆமா. அதனால எதுக்கு அவளையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அதானே. நம்மளுக்கும் வேண்டாம். வேண்டாம். அதனால அக்கராகரத்துல வீடு பார்ப்போம். சரி. அப்படி விக்கிரமசிங்கபுரத்திலே வந்து அக்கராகரம் என்று சொல்லக்கூடிய ஆமா ஐயர்கள்லாம் இருக்கும் இடம் தான் அக்கராகரம். ஆமா. அந்த அக்கராகரத்துல வீடு பார்த்து சரி அழகாக பாலை காய்ச்சி சமையல்லாம் பண்ணி எல்லாரும் தான் இவங்கெல்லாம் சேர்ந்து சமையல் பண்ணணும். ஆமா. எப்படி சமையல் பண்ணாங்க தெரியுமா? எப்படி? நலமாக வீமமாக மழகுடனே தான் சமைத்தேன். நலமாக வீமமாக நலமுடனே நான் சமைப்பேன். நாட்டு மன்னர் மயங்கிட நான் செய்கிறேன். பலர் தேட்டம் கொண்டு விரும்பிட நான் வைகிறேன். தேட்டம் கொண்டு விரும்பிட நான் வைகிறேன். நலமாக வீமமாக நலமுடனே நான் சமைப்பேன். நாட்டு மக்கள் மயங்கிட நான் செய்குவேன். ஆமாம்மா, அடி. தேட்டம் கொண்டு விரும்பிட நான் செய்குவேன். பச்சடிகை எட்டு வகை மெச்சிட பாலதி ருசி. பாவக்காய் சிறுகிழங்கு பொரியலும் நல்ல நாவுக்கு ருசி கொடுக்கும் வறுவலும். நாவுக்கு ருசி கொடுக்கும் வறுவலும் அழகா சமையல் பண்றாங்க. எப்படி? தடியங்காய் மோர் குழம்பு. ஆமா. சாம்பாருடனே பருப்பு. சாம்பார் வேற பருப்பு வேற. கொடியவரை கூட்டுக்கறி. பருப்பு நெய் மோர் தயிர் இல்லாம அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆமா. நம்ம என்ன சாப்பிடுவோம்? கருவாடு இல்லாம நம்மளுக்கு தொண்டையில இறங்காது. இறங்காது. கருவாடு மீன். ஆமா, கருவாடு மீன் கறி குழம்பு அந்த குழம்பு இந்த குழம்பு வச்சா தான் நம்ம சாப்பிட முடியும். ஆனா அவங்க அழகாக சமையலை செய்து சாப்பிட்டு விட்டு சரி எந்த இடத்துல போய் நம்ம வியாபாரம் பாக்குறது பார்க்கலாம். கடை வைக்கணும்னா நல்ல இடம் வேணும்ல. ஆமா. கடை வச்சு இடம் மட்டும் ஆகாது, முகராசி இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். முகராசி இல்லைன்னா ஒண்ணுமே விக்காது. ஆமா. அப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? ஏ ஆரியமுத்துப்பட்டா, என்ன இந்த அம்பாசமுத்திரம் சந்தைக்கு போயிருவோமாப்பா? ஆமாப்பா, எல்லாம் அங்கதான் கூட்டமா இருக்கு. அங்க போய் சரி நல்ல 2-3 சாக்க விரிச்சு இந்த மாயக்கா சாதிக்கா இந்த ஏலக்கா எல்லா அக்காவையும் கொண்டாந்து வச்சு அங்க கொண்டு வச்சு வியாபாரத்தை பார்ப்போம் ஆமா அப்படின்னு சொல்லி சரி ஆரிய முத்துப்பட்டனை அருமை தம்பிமார்கள் ஆர்பியர்களும் அழைத்து கொண்டு வேகமா வந்தாங்க. சரி எங்க வருகிறார்கள்? எங்க வருகிறார்? சிறப்பாக இருக்கக்கூடிய கூட்டமா நிறைய கூட்டம் எல்லாம் இருக்கு. ஆமா. ஆகா, இவ்வளவு பெரிய கூட்டத்துக்குள்ள முத்துப்பட்டனை எங்கேயா தொலைச்சிடக்கூடாது. ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்து நம்ம கையில பக்கத்திலேயே வச்சுக்கிடணும் மாட்டி இருக்கான். ஆமா. அதனால என்ன செய்யணும்? ஏன் முத்துப்பட்டா, என்ன பேசாம நீ தலைவாசல்ல சாக்க விரிச்சு உட்கார்ந்து வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இங்கே இரு. ஆமா. நாங்க கூட்டத்துக்குள்ள போய் வியாபாரம் எல்லாம் நடத்திட்டு வரும்போது உன்னைய கூட்டிட்டு போறோம். பேசாம இருக்கணும் பாத்துக்கோ. ஆமா. ஆமா, அங்கிட்டு போயிடக்கூடாது. நீ தேட முடியாது கூட்டத்துல. ஆமா, தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அங்க கூட்டத்துக்குள்ள போய் வியாபாரம் விற்கிறார்கள். சரி. இவரு என்ன செஞ்சாரு? தலைவாசல்ல 2 சாக்க விரிச்சு எல்லா காயம் வச்சு சரி மருந்து வகைகளை எல்லாம் வைத்து அழகாக வியாபாரம் நடத்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் முத்துப்பட்டனுக்கு வியாபாரம் வேகமா விக்குது. சரி. அதத்தான் அப்பதே சொன்னல, முகராசி. ஆமா, எல்லா பொம்பளையும் அங்கதான் நிக்க. அடியே என்னடி யாருடி இவரு? எவ்வளவு அழகா இருக்காரு. என்னமா இருக்காரு? எல்லா பொம்பளையும் அங்க போய் நிக்கிறாங்க. அதானே வியாபாரம் வித்து போச்சு. அடுத்த பொம்பளை போய் அக்கா ஐயா கொஞ்சம் ஏலக்காய் கொடுங்களேன். ஒரு அக்காவும் இல்லம்மா, எல்லாம் வித்து போச்சுமா. நீங்க வேற ஏதாவது நல்ல காயா வாங்கி வச்சிருக்கலாம்ல. எல்லாம் வித்து போச்சு. எல்லாம் வித்து போச்சா? ஆமா. அப்ப நாளைக்கு கொண்டு வாங்க. கண்டிப்பா கொண்டு வரேன். பைசா இன்னைக்கு அட்வான்ஸா வச்சுக்கோங்க. இல்ல வேண்டாம், நான் வந்து வாங்கிக்கிறேன். இல்லையா, நீங்க யாருக்கு கொடுத்துடுவீங்க? இல்ல நீங்க வச்சிருங்க. நான் நாளைக்கு இதே நேரத்துல வந்து நான் வாங்க வந்தேன். அது யார் கடங்காரனாக்க சொல்லிய? ஆமா,
அப்படின்னு ரொம்ப வேகமாக இப்படி வியாபாரம் நடத்தி கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே சரி அருமை தம்பிமார்கள் 6 பேர்களும் ஆமா அங்க இருக்கக்கூடிய அந்த விக்ரமசிங்கபுரத்திலே ஆமாம்மா வாடகைக்கு வீடு பிடித்து வாழ்ந்து கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் சரி என்ன நடக்கிறது? என்னம்மா நடக்கு? ஆரியமுத்துப்பட்ட அண்ணன்மார்களை கூப்பிட்டு சொல்றாரு, எப்படி அண்ணா என்னையே நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதானே என்னன்னா ராமராஜ அரமனையில இருக்கிற எந்த வேலையுமே என்னை செய்ய விடல. ஆமா நம்மளுடைய வழக்கம் எப்படி அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு சூரிய பகவானம் வணங்குறது நம்ம பழக்கம். ஆமா ராமாயண புக்கு படிக்கணும், ஆமா மகாபாரதம் படிக்கணும். சரி எந்த வேலையுமே அங்க பார்க்கல, ஒன்னும் பார்க்க முடியல. இனிமேல் நான் இந்த வேலையெல்லாம் நான் பார்க்கணும் சரி அப்படின்னு அரசடி துறையிலே வந்து ஆரிய முத்துப்பட்டராகப்பட்டவன் சிறப்பாக அமர்ந்து அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை எல்லாம் முடிக்கின்றார். எப்படி படுக்கை விட்டு மன்னன் தான் எழுந்தார், படுக்கை விட்டு மன்னன் தான் எழுந்தார், உடனே காலை கடன் முடித்தார். சிறப்புடனே அவள் நீராடி, சிறப்புடனே அவள் நீராடி, திறமையுடன் உடைகள் உடுத்துகிறார். சிறப்புடனே மன்னன் நீராடி, சிறப்புடனே அவள் நீராடி, திறமையுடன் உடை உடுத்துகிறார். சூரியனையுமே தான் வணங்கி, சூரியனையுமே தான் வணங்கி, உயிரமுள்ள முதுபட்டது அரசடி துறையதையே, அரசடி அந்த துறையதையே அதிகமாக தான் அமர்ந்தார். அரசடி அந்த துறையதிலே, அரசடி அந்த துறையதிலே அதிகமாக தான் அமர்ந்தார். அருமையாக அரசடி துறையில் வருவதும் போவதுமாக இருந்து ராமாயணமெல்லாம் படித்து நல்ல தெய்வங்களை எல்லாம் வணங்கி தெய்வ கடாட்சியத்தோடு ஆரிய முத்துப்பட்டவன் விக்கிரசிங்கரபத்திலே சிறப்பாக வாழ்ந்து வருகின்றார். சரி அந்த காலகட்டத்திலே ஆமா அந்த சுப்புக்குட்டி ஐயர் சுந்தராட்சி என்று சொல்லக்கூடிய அன்னையானவள் சரி அதே ஊர்ல தான் விக்கிரமசிங்கபுரத்திலே சரி சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள். மன்னவனும் தேவியுமாக மகிழ்ச்சியோடு ஆண்டு வருகின்றார். ஆமா சிறப்பாக ஆண்டு வருகின்ற அந்த சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி அண்ணா அம்மாளுக்கும் எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. சரி பாலால் குறைவில்லை, பாக்கியத்தால் தாழ்வு இல்லை, சொத்தால் குறைவில்லை, சுகத்தால் தாழ்வு இல்லை. பாலோடு பபுசோடு பக்குவமாக ஆண்டு வருகின்ற அந்த சுப்புக்குட்டி ஐயருக்கும் சுந்தராட்சி அம்மாளுக்கும் குழந்தையே கிடையாதுமா. அங்கேயே வந்துட்டீங்கள. ஆமா குழந்தை இல்லை இல்லை என்று அந்த சுந்தராட்சி மங்கையானவள் புலம்புகின்றாள். எப்படி எப்படி மன்னவனே மன்னவனே மாண்புமிக்க மன்னவனே, மன்னவனே மன்னவனே மாண்புமிக்க மன்னவனே, பிள்ளைகளும் இல்லை என்று பேரரசி கவலை கொண்டாள். பிள்ளைகளோ இல்லை என்று பேரரசி கவலைப்பட்டாள். ஐயா மன்னாதி மன்னவனே மகிடமுடி ராஜமன்னா எத்தனை காலம் வாழ்ந்தாலும் இறப்பது ஒரு நாள் நிச்சயம்தானே. ஆமா இறந்து கிடக்கின்ற நேரத்தில் ஈமக்கடன் செய்வதற்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அந்த மங்கையானவள் ஏங்கி சுந்தராட்சி புலம்புனா. சரி சுப்புக்குட்டி ஐயர் பார்த்தார் என்ன இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காளே, அதானே எப்ப பார்த்தாலும் பிள்ளை இல்லன்னு சொல்றாளே. ஆமா அப்ப ஏதாவது ஒரு படணுமே நம்ம மனைவிக்கு அப்படின்னு சொல்லி சரி என்ன செய்கின்றார் தெரியுமா? என்ன காராம் பசுவை வாங்கி வளர்த்தாள். சரி நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் போய் நம்மளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு யாரோ சொல்லியிருக்காங்க. சரி காராம் பசு வாங்க வேணும் என்று அவரு எங்க வர்றாரு? எங்கே வருகிறார்? அங்க சந்தையா அம்பாசமுத்திரத்துல சந்தை. சரி சந்தை பெருவாரி நடக்கு. அதுல ஒரு காராம்பசுவை வாங்கி வந்து சுப்புக்குட்டி ஐயர் வளர்த்து வர்றாரு. சரி எப்படி பிள்ளையதே இல்லாமல் பெருங்க வலைதான் கொண்ட, பிள்ளையதே இல்லாமல் பெருங்க வலைதான் கொண்ட சுப்புக்குட்டி ஐயருமே சுடனே வளர்த்து வர்றார். சுப்புக்குட்டி ஐயருமே சுடனே வளர்த்து வர்றார். காராம்பசு வாங்கி வந்து கட்டுடனே வளர்த்து வர்றார். காராம்பசு வாங்கி வந்து கட்டுடனே வளர்த்து
காராம்பசுவை வளர்த்து வருகின்றார். சரி. காலையில எந்திரிச்சு பசுவை குளிப்பாட்டி, ஆமா, நன்றாக நெத்தியில் திலகமிட்டு சாம்பராணி எல்லாம் போட்டு, ஆமா, குழந்தை எப்படி வளர்ப்பாங்க அப்படித்தானே வளர்ப்பாங்க. ஆமா, அதே மாதிரி சாம்பராணி சூட தீபாரங்களை எல்லாம் காட்டி பசுவை மேய்ப்பதும், சரி, பசுவை கொண்டு வந்து வீட்டுல வந்து கட்டுறதும் கொஞ்ச நாள் இப்படியே பழகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பழக்கமெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா, சரி, சுப்புக்குட்டி ஐயர் என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன செய்கின்றார்? அதிகாலையில் எழுத்து அந்த காராவின் பசுவை அப்படியே துப்ப தரிச்சு விட்டுறது. சரி, பசுமாடு அது வாட்டுக்கு மேஞ்சிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு கெட்டு தறிக்கு வந்துரும். ஏன்னா பழக்கம் ஆயிடுச்சுல்ல. காலையில போய் மேஞ்சிட்டு சாயங்காலம் கெட்டு தறிக்கு வந்துரும். சரி, இப்படி ரொம்ப நாளா இருக்கு. அப்படி ரொம்ப நாளா மேய்வதும் வந்து வருவதுமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னாச்சு? ஒரு நாள் கெட்டு தரைக்கு வரவே இல்லை. 6 மணி ஆச்சு. சரி, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, வரவே இல்ல. 10 மணி ஆச்சு, பசு வரவே இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? பசுவை தேடி சுப்புக்குட்டி ஐயனாரவர் பசுமாட்டை தேடி வருகின்றார். சரி, அன்னையமையவள் ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வில்லிசையை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா முடி வளரும் கும்மி அடிச்சா. ஆமா, பேரம்பேத்தி இல்லாதவங்களுக்கு பூரா அடுத்த வருஷம் பேரம்பேத்தி கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு, கன்னி பெண்களுக்கு திருமணம் ஆகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு காளியம்மா குழந்தை தருவா. அதனால எல்லாரும் வாங்கம்மா, கும்மி அடிக்க வாங்க. வெக்கப்படாதங்க, வாங்க. தன்ன நன்னாதி நந்தன்னானே போடு, தன்ன நன்னாதி நந்தன்னானே, நன்னாதி நந்தன்னானே, நன்னாதி நந்தன்னானே, அவையான நன்னாதி நந்தன்ன, நன்னாதி நந்தன்ன, நன்னாதி நந்தன்னானே, நன்னாதி நந்தன்ன, நன்னாதி நந்தான, நன்னாதி நந்தன்னானே. அம்மன் பிறந்தது அயோத்தி, அம்மா சடை பிறந்தது சதுரகிரி. அம்மன் பிறந்தது அயோத்தி, அம்மன் சடை பிறந்தது சதுரகிரி. அம்மாவேம்பு பிறந்தது விஜயநகர், அம்மா விளையாட வருவாளா நம்ம ஊரே. ஆலோலங்க
ஆலங்குடி மாரியம்மா இந்த ஊரை அழுகின்ற காளியம்மாளுக்கு போடுங்கம்மா ஒரு குலவை ஆலோலங்குடி ஆலோலங்குடி ஆலோலோ எம்மா போடுங்கம்மா ஒரு குலவை நல்லா பொண்ணான மணி குலவை இங்க விளையாட வரும் காளியம்மாளுக்கு வேடிக்கை கும்மி அடிக்கணும்மா ஆலோலங்குடி ஆலோலோ ஆலோலங்குடி ஆலோலோ ஏன் மஞ்சள் நிறவழகி அங்க வாயழகி சொல்லழகி நல்ல நிறத்தழகி அவ வாயழகி சொல்லழகி அம்மா திரி சூலம் கையில் எடுத்து இங்க ஆடி வருவாள மாரியம்மா தேதி சூழாங்கையில் எடுத்து அவ ஆடி வருவளங்காளியம்மா இந்த ஊரை அழுகின்ற காளியம்மாளுக்கு உயர்ந்த கும்மி அடிங்களம்மா ஆலோலங்குடி ஆலோலோ ஆலோலங்குடி ஆலோலோ தன்னன்னாதினம் தன்னானே தனந்தானன்னாதினம் தன்னானே தன்னன்னாதினம் தன்னானே தனந்தானன்னாதினம் தன்னானே யாருமே வரமாட்டங்க ஆளை எழுந்திரிச்சு கும்மி அடிக்க அதானே எல்லாம் வெக்கப்படுறாங்க கும்மி அடிக்கிறதுக்கு போன வாரம் அடிச்சு தவிச்சு போச்சு அதான் தவிச்சு போச்சு போல அது 8 நாள் ஆச்சுல்ல இன்னைக்கு 8 நாள் கழிச்சு ஒரு நாள் கும்மி அடிக்கக்கூடாதா சிவனேன்னு சூசாராமன் உறங்க விடாம வில்லுப்பாடை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு நம்மளும் புதன்கிழமை அன்னைக்கு இப்படி உட்கார வச்சுட்டாங்களே ஆரிய முத்துப்பட்டனாகப்பட்டவன் இப்படி அம்சமாக இருக்கின்ற காலகட்டத்திலே பசுவை காணவை என்று சுப்புக்குட்டி ஐயர் ஊர் ஊரா தேடுதாரு சரி காட்டிலே எந்த காடு கூட விடாம தேடி பார்த்து அலைந்து திரிந்து ஆமா காணமே காணோம் பசுமாடு எங்க போச்சு என்ன ஏதுன்னு தெரியல தெரியல எல்லா தோட்டத்திலயும் போய் தேடியாச்சு சரி எல்லா கிணத்துலயும் போய் தேடியாச்சு ஆஹா இடி கிணறுலாம் போய் தேடியாச்சு சரி காராம்பஸ் இல்ல ஆமா யாரு புடிச்சு வச்சுட்டாங்களோ அதான் பிடிச்சு கட்டி போட்டுப்பாவளோ இல்ல புடிச்சிட்டு போய் அடிமாட்டுக்கு விட்டுட்டாங்களோ என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரியலையே ஆமா ஆறாத கவலையோடு அமர்ந்தார் சுப்புக்குட்டி ஐயர் சரி ஆகா ஆஹா பிள்ளைக்கு பிள்ளையா வளர்த்தோமே ஆமா இந்த பிள்ளைக்கு பிள்ளையா இந்த பசுமாடாவது இருக்கட்டும் நம்ம நினைச்சோமே தினம் அது பாட்டுக்கு வந்துடும்லாம் தைரியமா இருந்தோம் அதானே அது பாட்டுக்கு போகும் வரும்னு நினைச்சோமே ஆமா இப்படி காணாம போயிருச்சு இப்படி யாரோ புடிச்சிட்டு போயிட்டாங்களே நம்ம பசுமாட்டை ஆமா அப்படின்னு ரொம்ப நொந்து போனாரு சரி அப்படின்னு சுப்புக்குட்டி ஐயர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது கொம்போ அழைச்சிக்கிட்டு வந்துச்சு அது. ஆஹா ரொம்ப நேரம் கழிச்சு வருது அப்புறம் கோபம் எப்படி வரும் அதானே ஊரெல்லாம் அலைஞ்சி காடெல்லாம் அலைஞ்சி தெருவெல்லாம் அலைஞ்சி தோட்டமெல்லாம் அலைஞ்சி இவ்வளவு கிணறு கட்டைகள்லாம் தேடி 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 பார்த்து காடு செடியெல்லாம் அலைஞ்சு தேடி மண்ணெண்ணெய் லைட்டு மண்ணெண்ணெய் தீர்ந்து போச்சு ஆமா மண்ணெண்ணையவே காணோம் அப்படி லைட்டை பிடிச்சிக்கிட்டே தேடி அலைஞ்சிட்டு கடைசியா வந்து என்ன ஆச்சு கொம்ப அலைச்சிட்டு 8 மணி நைட்ல 8 மணி ஆச்சு அப்ப வந்து சேர்ந்துச்சு பார்த்தா சுப்புக்குட்டி ஐயருக்கு கோபம் வந்துருச்சு ஆமா இந்த பசுமாடு இனிமே நம்ம இருக்கவே கூடாது சொன்ன கொஞ்சமாச்சு இதுக்கு சேட்டை தானே பண்ணிருக்கு ரொம்ப சேட்டைக்கார பசுமாடா இருக்கு அப்படின்னு என்ன செஞ்சாரு கம்பு வச்சிருந்தாரு கம்பை எடுத்து ஓங்கி கொம்புக்கு நடுவுல ஒரு அடி அடிச்சாரு அடி எங்க அடிச்சாரு நெத்தியில ஆமா 2 கொம்பு இருக்கு பத்தியா கொம்புக்கு நடுவுல ஒரு அடி அடிச்சாரு சரி அடிச்ச உடனே என்னாச்சு நாக்கு தள்ளி நுர வந்துருச்சு பசுமாட்டுக்கு அடிச்சு அடியில ஆமா விழுக்கு விழுக்குன்னு 4 காலையும் விழுக்குன்னு உதறிச்சு வாய பிளந்துருச்சு செத்து போச்சு சரி ஐயோ நான் என்ன செய்வேன் நான் என்ன பாவம் செஞ்சனோ அதானே குழந்தைதா இல்லைன்னா இந்த பசுமாட்டையும் நான் என் கையாலேயே அடிச்சு கொன்னுட்டேனே இந்த பசுமாட்டை கொண்ட பாவம் தீரணும் அதுக்கு என்ன செய்யணும் நான் காசிக்கு தான் போகணும் ஆமா காசிக்கு போனாலும் இந்த பசுமாட்டை கொண்ட பாவம் தீராதே அப்படின்னு சுப்புக்குட்டி ஐயரு சுந்தராஜிட்ட வந்து சொல்றாரு எப்படி என்னுடைய மனைவியரே சுந்தராஜி என்னுடைய மனைவியரே
இந்த பாவம் தீரணும்னா காசிக்கு போறேன், ஆமா எனக்கு கட்டுச்சோறு கட்டி கொடுமா. கட்டி கொடு. ஆமா, அந்த காலத்துல ஹோட்டலு கீட்டல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. ஆமா, கட்டுச்சோறு வேணும் அப்படின்னு சுப்புக்குட்டி ஐயர் கேட்ட போது சரி உடனே பெரிய ஒரு பொட்டணத்தை கட்டினா. சட்டி சட்டியெல்லாம் கிடையாது, பெரிய சட்டியில அந்த காலத்துல. ஆமா, சோத்து மூட்டை. ஆமா, துணியில நல்ல வெள்ளை துணியில கட்டி நல்ல ஒரு புளியாதரைய போட்டு கட்டிச்சோறு கட்டி. சரி, அதுக்கு பேர் தான் கட்டுச்சோறு. துணியில கட்டினதுனாலதான் அதுக்கு பேர் கட்டுச்சோறு. அந்த கட்டுச்சோரை தூக்கி சரி புருஷன் கையில கொடுத்தா. போய் தொலை, ஆமா இனிமே வராத, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்ன பிரயோஜனம். பசுபாடு அழகா அதுபாடு கொம்ப கொம்ப அழைச்சுக்கிட்டு செல்ல பிள்ளையா இருந்தது. அதை அடிச்சு கொண்டு ஓட்டி ஐயா, நீ எல்லாம் மனுஷனா, இன்னமே வீட்டுக்கு வந்த வராத, பாத்துக்கோ, அப்படியே வயிறு. ஆமா ஆமா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டா. சரி சரின்னு இவர் வர்றாரு சுப்புக்குட்டி ஐயர். அவர் போனதற்கு பின்னாலே ஆமா இந்த ஆடி மாசம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்க தாய்மார்கள். அயத்தால் ஆடி, தப்புனா தை, மறந்தால் மாசி. சரி, அப்படின்னு இந்த 3 மாதங்களுக்கும் செவ்வாய்க்கிழமை விரதம். என்ன விரதம்னா ஔவையாருடைய விரதம். ஆமா, தாந்தினி விரதம். என்ன அதுக்கு ஒரு பேர் இருக்கோ செய்து. ஆமா ஆமா, அப்புறம் பார்க்க வச்சு திங்கிறது இல்ல, மறைச்சு வச்சு திங்க இல்ல. பார்க்க வச்சு திங்கிறது கூடாது, அவங்களுக்கு தெரியாம திங்கணும். தெரியாம திங்க, அதுக்கு தாந்தினி விரதம். ஆமா, செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறோம்னா எந்த வீட்டுல இருக்கிறோம்னா ஆடவர்கள் இல்லாத வீட்டுல தான் அந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பாங்க. சரி, அப்போ இருக்கக்கூடிய ஆட்சிமார்கள்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. சரி, அக்கரஹரத்துல. அப்பெல்லாம் எல்லாரும் பேசுறாங்க, எப்படி அடியே நாளைக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்குமாடி. ஆமா, யார் வீட்டுல அடி போய் இருக்கிறது? என் வீட்டுல என் ஆம்பளையா இருக்கான், உன் வீட்லயும் ஆம்பளையா இருக்கான். ஆமா, எல்லார் வீட்லயும் ஆம்பளையா இருக்கான். நம்ம சுந்தராட்சி வீட்டுல ஆம்பளை இல்ல. சுந்தராட்சி வீட்டுலதான் அவதான் சுப்புக்குட்டி ஐயர் காசிக்கு போயிட்டாரு. அப்ப அங்க போய் நம்ம விரதம் இருப்போம் அப்படின்னு சாயங்காலம் எல்லாரும் மாவை கொண்டு வந்து. சரி, நல்லா கொலக்கட்டை விரலா பிடிச்சி, விரல் மட்டும் இல்ல, சரி, விரலு உரலு அம்மி இதெல்லாம் ஆட்டுக்கல்லு. ஆமா, ஆம்பளைக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்றீங்க. சட்டி பானை எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டீங்க, அப்புறம் என்ன தெரியும்? சொல்லத்தான் செய்வேன், கொடுக்க மாட்டோம்ல. சொல்றது மட்டும் தான், கொடுக்கறது கிடையாது. எல்லா பண்டங்களும் செய்து விடிய விடிய விரதம் இருந்தாங்க. விடிஞ்சதுக்கு அந்த காலத்துல விரதம் இருந்த அந்த கொலக்கட்டைய விடியறதுக்கு முன்னக்கூட்டியே விரதம் இருந்த கொலக்கட்டைய அதே வீட்டுல வச்சு அப்பமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இப்பதான் தூக்குவாளி நிறைய வீட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கிட்டு தெரியாம தின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல அப்படி கிடையாது. விரதம் இருந்த கொலக்கட்டைய அந்த நேரத்திலேயே சாப்பிட்டு முடித்து விட வேண்டும். சூரிய உதயமாகறதுக்கு முன்னால அந்த கொலக்கட்டை சாப்பிட்டு முடிச்சிடணும். விரதம் இருந்தாங்க, விடிய விடிய சாப்பிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆமா, அதுல என்ன பிடிச்சு வைப்பாங்க தெரியுமா? மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை. சரி, படையல் போடுவதற்கு முன்னாக மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை பிடித்து வைப்பார்கள். சரி, மஞ்சளினால் மஞ்சளை நல்லா அரைச்சி கட்டியாக அரைத்து மஞ்சப்பிள்ளை, அது ஒரு பிள்ளை. ஆமா, இந்த மாவு இருக்குல்ல அதுல ஒரு பிள்ளை. மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளையை எடுத்து வைத்துதான் சாமி கும்பிடுவாங்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறவங்க. சரி, விடிஞ்சாச்சு, எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இவன் விடிய விடிய உட்காந்து கொலக்கட்டையை தின்னுட்டு விடிய விடிய தூங்கிட்டா. பொழுது விடிஞ்சது வெகு நேரம் ஆச்சு, 8 மணி ஆச்சு. ஆமா, இந்த மாப்பிள்ளைய மஞ்ச பிள்ளையவும் பொழுது சூரிய உதிக்கிறதுக்கு முன்ன தண்ணியில கரைச்சிடணும். அவ கரைக்க மறந்து போனா. சரி, என்ன செய்ய மறந்து போச்சு, தூக்கம். அப்ப என்ன பண்ணலான்னு, ஐயோ தெய்வமே, இது இப்படி மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை இருக்கு. அப்ப தண்ணியில போய் எந்த தண்ணியில கரைக்கிறது? நேரம் வேற விடிஞ்சிருச்சு. அவன் நினைக்கிறா, என்ன நினைக்கிறா, என்ன மங்கை ஒண்ணுதான் கங்கை ஒண்ணுதானே. ஆமா, கங்கையில ஓட்டானு இந்த மங்கை வாயில ஓட்டானு அப்படின்னு 2 தூக்கி முழுங்கிட்டா. சரி, ஆமா, 2 தூக்கி அந்த சுந்தராட்சி முழுங்கிய போது அந்த மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை அது விரதம் இருந்திருக்காங்க. அதன் பிரகாரம் இவ கர்ப்பமாக இருக்கின்றா. என்ன அதிகம் பாத்தீங்களா? மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை தின்னோன்னு கர்ப்பமா இருக்கா. வேற இருக்காதா? அதானே, இதுதான் கர்ப்பம். நானும் இன்னமே விரதம் இருக்க போறேன். இரு, ஆமா, வயசான காலத்துல விரதம் இருந்து மாட்டிக்கிடாத, சும்மா கிடைக்கிற செவனு. நானும் மாப்பிள்ளை மஞ்ச பிள்ளை எல்லாம் வச்சு விரதம் இருக்க போறேன். விரதம் இருந்து யாரை முழுங்க சொல்ல போற? நான் தான் முழுங்கணும், வேற யாரும். அதானே,
சரி முழுங்கி பாரு, உன்னால முடிஞ்சா செய்தாயி. ஆகையினாலே சரி. மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை ரெண்டையும் தூக்கி முழுங்கிய போது ஆமா அன்று முதல் குளிமறந்து ஆமாம்மா அருங்கிளியாக இருக்கின்ற சுந்தராட்சியானவள் ஆமா கர்ப்பமாக இருக்கின்றார். எப்படி? எப்படி? ஒன்றாவது மாதத்திலே உடையவரை தஞ்சமென்றாள். இரண்டாவது மாதத்திலே உடையவரே தந்தோம் என்றாள். இரண்டாவது மாசையிலே ஈஸ்வரனே தஞ்சமென்றாள். இரண்டாவது மாதையிலே ஈஸ்வரனே தந்தோம் என்றாள். மூணாவது மாசையிலே முக்கண்ணனை தஞ்சமென்றாள். மூன்றாவது மாதத்திலே முக்கண்ணனே தஞ்சம் என்றாள். நாலாவது மாசையிலே மாதையிலே அவரச்சை கிரிகிருப்பாள். நான்காவது மாதையிலே மாசையிலே அவள் அவரச்சை கிருகிருப்பாள். அம்மாவுக்கு 4 மாசமாச்சு. ஆமா ஒரே வாந்தி. ஒரே வாந்தி. பச்சை தண்ணி குடிச்சாலும் வாந்தி, ஆமா சுடு தண்ணி குடிச்சாலும் வாந்தி, ஆஹா எதை சாப்பிட்டாலும் வாந்தி. வாந்தி. சாப்பாடு வாட பிடிக்கல, ஆஹா எதை எடுத்தாலும் சாப்பிட முடியல. ஆமா இந்த காலத்துல எல்லாம் மாசமா பொண்டாட்டி மாசமா இருக்குன்னு சொன்ன உடனே தான் உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிருவாங்க. பொரோட்டா வாங்கிட்டு வருவான். ஆ, ஆமா, ஓயாம கக்கிக்கிட்டு கிடக்கால, அதானே இந்த பெரட்டாவை அதை சாப்பிடட்டுமே. அதை சாப்பிட்டு கூட கொஞ்சம் தான் வாந்தி வரும். அதுக்கு முன்ன கூட்டி 5 பைசாக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்க மாட்டான். ஆஹா. பொண்டாட்டி மாசமா இருக்குன்னா உடனே பொரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. இந்தால. ரைஸு, சிக்கன் ரைஸு, அது மட்டன் ரைஸு, அப்புறம் என்ன ரைஸை வாங்கிட்டு வந்து கொடுத்து தொலைகிறது. ஆஹா. ஆனால் 4 மாத காலகட்டத்தில் இந்த மங்கையான சுந்தராட்சி மங்கையானவள் மங்கையானவள் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி மனம் வாடுகின்றாள். என்னம்மா எண்ணுகின்ற நம்ம மாசமா இருக்கு முன்னே வெளியில யாருக்கிட்டையாவது சொல்ல முடியுமா? அதானே ஐயர் போய் 6 மாசம் ஆச்சு. அதானே எப்படி எல்லாம் சோதனை வந்திருக்கு பாருங்க பொம்பளைகளுக்கு. ஆமா, ஐயர் போய் 6 எங்க போனாரு? காசிக்கு போயிருக்காரு. காசிக்கு போயிட்டாரு. ஐயரு காசிக்கு போய் 6 மாசம் ஆச்சு. இந்த அம்மா இங்க மாசமா இருக்கு. இது யாருக்கிட்ட சொல்ல? உடனே மருத்துவ வச்சு கூப்பிட்டு, சரி அடியே என்னடி நான் என்னடி பண்றது, இப்படி ஆகி போச்சுடி. சரி ஐயர் இல்லாத நேரத்துல அதானே நான் மாசமா இருக்கேன்டி, மருந்து வச்சு என்ன செய்யலாம்? இந்த மாசமா இருக்கிறத கலைக்கிறதுக்கு ஏதாவது மருந்து சொல்லுடி. அட பாவிகளா. அப்படி வேற என்ன செய்ய? ஆமா அப்படின்னு கேக்கா. சரி உடனே அந்த மருந்து வச்சு சொன்னாரு. என்ன செஞ்சா? என்ன என்ன அதளி கிழங்கு, உதளி வீறு, எல்லா வேர்களை எடுத்து எடுத்து நல்லா கச்ச கச்ச கச்சன்னு இடிச்சு இடிச்சு ஒரு கிளாஸ் சாரை குடுக்க. சரி குடிடி இத. அதானே நல்லா வம்ப விலைக்கு வாங்கியிருக்கீங்க. விலைக்கு வாங்கிட்டு இஞ்சி சாரை குடிடி. ஆமா பேசாம அதை திங்கியா? இல்லைன்னா என்னத்தை? அந்த பப்பாளி பழத்தை, பப்பாளி பழத்தை அதை தின்னுடி. அதானே அறிவு கெட்டவளே அப்படின்னு வந்து என்னென்னமோ மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. சரி அங்க ஒண்ணும் கதையாகல. ஆமா என்ன பண்றது? சுந்தராட்சி ஆனவள் மாசமா இருக்கா. சரி மறுபடியும் எப்படி இருக்கின்றாள்? 5வது மாசத்திலே அவள் அங்க மெல்லாம் தந்த நீரம். 6வது மாசத்திலே அவள் அடிவயிறு பூரணமா. 7வது மாசத்திலே எழுந்தரிக்க முடியாமல். 8வது மாசத்திலே அவள் கட்டுடைகள் தளரித்து. 9ஆம் மாசத்திலே ஓலை போல சுழற்றிடுவாள். 10வது மாசத்திலே 10வது மாசத்திலே அவளுக்கு பக்க வலி வலித்திடுமா. 10வது மாசத்திலே 10வது மாசத்திலே பக்கவலி வலித்திடுமா. சுந்தராட்சியானவளுக்கு 10 மாதம் பூர்த்தியாகி பின்பு அவளுக்கு பக்கவலி வலிக்கிறது. ஏய், பக்கவலினா அது என்ன? பக்கத்துல பக்க வலினா இங்க அந்த அம்மா உட்காந்துருக்கு அங்க வலிக்குமா? அடியே இடுப்புல சுருக்குன்னு வலிக்குது. வலிக்கா? கொஞ்சம் தைலத்தை பொறுத்து அடையணுமா? எனக்குள்ள சுருக்குன்னு வலிக்குது. அதானே
அப்படின்னு பாவம் அவ என்ன பண்ணுவா தெரியல. அவளுக்கு தெரியும். முன்ன பின்ன பெத்தா தானே தெரியும். அதானே முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும். அதுக்காக இல்ல முன்ன பின்ன பெத்தா தானே பிள்ளை வலி தெரியும். அவளுக்கு அனுபவம் இல்லாத காரணத்தினாலே புலம்பி தவிக்கின்றார். சரி, எப்படி கஹப்பு ரெண்டை கலட்டு அம்மா கைகள் ரெண்டோ நோகுதம்மா அப்பு தன்னை கலட்டிடம்மா கலட்டுங்கம்மா கைகள் ரெண்டோ நோகுதம்மா தண்டையாதை கலட்டிடம்மா தண்டை காலு நோகுதம்மா அம்மி குளவி போலே அடி வைத்து முருளுதம்மா ஆவேனோ பிழைப்பேனோ சண்டாள மருத்துவமே என்று சொல்லி சுந்தராதி என்று சொல்லி சுந்தராதி அவை ஏங்கி ஏங்கி தான் அழுறா என்று சொல்லி சுந்தராதி என்று சொல்லி சுந்தராதி ஏங்கி ஏங்கி தான் அழுதா. மருத்துவச்சி கூறுகின்றாள். எம்மா பொறும்மா, என்ன நேரம் வருகின்ற நேரத்தில் அழகான உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஆமா அப்படின்னு சொல்லி மருத்துவச்சி யார்கள் இருக்கின்ற நேரத்தில் நேரத்தில் ஆண்டவன் அருளினால் 2 திங்களாக அங்கம் நோகை சுமந்து சுமந்து பகவானுடைய அருளாலே ஆமாம்மா 2 பொம்பளை பிள்ளை வந்து பிறகு. அட்டே அப்பா நம்ம 2 முழுங்கிருக்கல்ல, அம்மா மாப்பிள்ளை மஞ்சப்பிள்ளை 2க்கு 2 வருது. அட்டே அப்பா. எப்படி எப்படி? அடிதொடியாகவே வயிறு வந்து அடி வயிறு முத்தி குழந்தை வந்து பிறந்திடுமா குழந்தை வந்து பிறந்திடுமா குழந்தை வந்து பிறந்தவுடன் குழந்தை வந்து பிறந்தவுடன் பெரிய உடல் குலவையிட்டு பெரிய உடல் குலவையிட்டு நல்ல கொப்பிலரித்து குலவையுமே இட்டு கலரத்தி குலவையும் நல்ல குழுப்பாட்டி மணிக்க தொட்டிலிட்டு பாட்டி மணிக்க தொட்டிலிட்டு மணிக்கமோ தொட்டிலிலே தொட்டிலே மங்கையரை படுக்க வைத்தாள். மாணிக்கப்பழ தொட்டிலே அம்மா தொட்டிலிலே மங்கையரை கிடக்கிறார். அழகான பொம்பளை பிள்ளை 2 எப்படி பிறக்கிறார்கள்? ஏடி அழகான பெண் குழந்தைகள் 2 நல்ல சக்கச்சவேன்னு வந்து பிறந்திருக்கு. டே அப்பா என்ன மாவுலையும் மஞ்சள்லையும் இருக்கு. ஆமா 2 பேரும் எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்க. சூரிய பிரகாசம் போலே ஆமா அழகான 2 பெண் குழந்தையை பார்த்து பார்த்து அந்த சுந்தராட்சி மங்கையானவள் ஆஹா ஆறாத துயரத்தை அடைந்தாள். ஐயோகோ பகவானே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? அதானே எனக்கு 2 பெண் குழந்தை பிறந்திருக்கு. ஐயர் இல்லாத நேரத்திலே 2 பெம்பளை பிள்ளை எனக்கு பிறந்திருக்கு. அதானே இந்த பெண் குழந்தைய நான் வளர்க்க முடியுமா? ஐயர் வந்து கேட்டா நான் என்ன சொல்ல? அவருக்கு கூட பதில் சொல்லிடலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆமா அவர்னால ஒரு கேள்வி கேட்டுட்டு பேசாம இருந்துருவாரு. என்ன சோறு அவதானே போடணும். ஆமா ஆமா ஐயா இப்படி வந்துருச்சா, அப்படியா நமக்கு பொம்பளை பிள்ளை கிடைச்சிச்சுன்னு பேசாம இருப்பாரு. சரி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாதே. அப்ப என்ன செய்யறா? என்ன மருத்துவச்சியை கூப்பிட்டு இந்த வாடி மருத்துவச்சி, என்ன இந்த பொம்பளை பிள்ளைகளை என்னால வளர்க்க முடியாது, வளர்க்க முடியாது, இதை கொண்டு போய் எங்கிட்டாவது காட்டுல கொண்டு போய் போட்டுரு. ஆஹா ஆமா வேற யாராவது பிள்ளை இல்லாதவங்களாவது எடுத்து வளர்க்கட்டும். ஆமா நான் என்ன செய்ய இந்த பிள்ளைய வச்சு? ஆமா அப்படின்னு சுந்தராட்சி மங்கையானவள் சரி மருத்துவச்சி கையில 2 குழந்தையும் கொடுத்தாள். உனக்கு நிறைய பணம் தாரேன். ஆமா நீ எவ்வளவு கேட்டாலும் தாரேன். ஆமா பணம் அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி பணம் கொடுத்தா என்ன வேலையும் செஞ்சிருந்தாங்க. ஆமா பணம் ஆமா பணம் கொடுத்தா என்ன வேணாலும் செய்வாங்க. பணத்தை வாங்கி கொண்டு அங்கே சுந்தராட்சி மங்கையானவள் வெற்றெடுத்த ஈன்றெடுத்த ஆமா அருமை செல்வங்களாக இருக்கக்கூடிய 2 பொம்பளை பிள்ளைகளை எடுத்து, பொம்பளை பிள்ளை யாருக்காவது கிடைக்குமா? அதானே ஆம்பளை பிள்ளை கூட கிடைச்சிருது, பொம்பளை பிள்ளைங்க இப்ப கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்காது. என்னன்னா பெண்கள் தான் மகாலட்சுமி. ஆமா ஆள்வதும் எங்க எல்லாம் எந்த இடத்துலயும் பெண்கள் தானே. பூமியை சுமப்பது பூமாதேவி, தினமும் தண்ணி வருது அது கங்காதேவி. கங்காதேவி அம்மா இருக்க காளி அம்மா,
ஆகையினாலே பெண்கள் தான் பெருத்த கிளை என்பார்கள். ஆமா. ஆகையினாலே இந்த 2 பொம்பளை பிள்ளைய நம்மளால வளர்க்க முடியலன்னு ஆறாத துயரத்தை அடைந்தால் அந்த சுந்தராட்சி. சரி. இருந்தாலும் அந்த மருத்து வச்சு கையில கொடுத்து எங்கேயாவது கொண்டு போய் போட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டா. சரி. மருத்து வச்சியால ஒரு 2 குழந்தைகளையும் தூக்கி கூடையில வச்சு தலையிலே சுமந்துகிட்டு காட்டு வழி பாதையாக வருகின்றார். சரி. எப்படி காட்டு வழி பாதை கூடி கட்டழகி நடந்துகிட்டே இருக்க. இந்த குழந்தைய போடுறதுக்கு அவளுக்கு மனசு வரல. அதானே இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கு. நல்ல எப்படி காட்டுல கொண்டு விட, காட்டுல கொண்டு போய் விட்டு நாய் நரி இழுத்துட்டு போயிடக்கூடாது. ஆமா. பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போகணுமே. ஆமா. அப்படி நடந்து 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 எங்க வந்துட்டா சொரிமுத்தையனார் கோயிலுக்கு வந்துட்டா. ஆமா. ஆலயத்திலே வந்து ஐயா சொரிமுத்து இந்த குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும் ஐயா அப்படின்னு ஐயனார்கிட்ட 2 குழந்தைய ஒப்படைச்சிட்டு அவ பாட்டுக்கு வீட்டு போயிட்டான். சாமிகிட்ட ஒப்படைச்சாச்சு இல்ல, அவர் பாத்துக்கிடுவார். இந்த குழந்தைங்க 2க்கும் பால் ஊட்ட முடியாமல் பால் குடிக்க முடியாமல் அப்படியே குவா 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 குவான்னு அழுகுது. சரி. குழந்தைக்கு யார் பால் கொடுப்பா? காட்டுக்குள்ள யார் இருக்கா? குழந்தை அழுகின்ற சத்தம் யார் கேக்கு? ஐயாவுக்கு கேட்டுச்சு. சொரிமுத்து ஐயனாருக்கு. உடனே சொரிமுத்து ஐயனார் நாகம் வடிவெடுத்து நாவல் மரத்து மேல போனாரு. சரி. நாவல் மரத்துல அழகான தேன்தட்டு அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு. சரி. அந்த தேன்தட்டை அந்த நாகமாக இருக்கக்கூடிய அந்த சொரிமுத்து ஐயனார் பாலால அந்த தேன்தட்டை அப்படி அடிச்சாரு. சரி. லேசா தட்டின உடனே சொட்டு சொட்டுன்னு வாயில தேன் விடுது. வேற என்ன? தெய்வத்தின் அருள் இருந்தால் என்னைக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி மழை போல வந்தாலும் பனி போல நீங்கும். அது மாதிரிதான் இந்த குழந்தைகள் 2 பேர்களும். சரி. பால் இல்லாத குழந்தைகள் பாலுக்கு அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சொரிமுத்து ஐயனாருடைய கிருபையாலே தேனை குடிச்சுக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருக்காங்க. சரி. ஆமா. அப்படி வாழ்ந்து கொண்டு வருகின்ற நேரத்தில் கல்லீடை குறித்து அந்த பூலாமங்கை என்று சொல்லக்கூடியவள் கணவன் நல்ல மனைவியுமாக சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். சரி. அவங்களுக்கும் குழந்தை இல்லை.
என்னையா இது எந்த கதை எடுத்தாலும் குழந்தை இல்ல குழந்தை இல்ல. அந்த காலத்துல குழந்தைக்கு ரொம்ப தட்டுப்பாடுமா. இப்ப கட்டுப்பாடு. என்ன கட்டுப்பாடு? குடும்ப கட்டுப்பாடு. இவர் சொல்லக்கூடாது, பின்னால இருக்காரே அவரு கட்டுப்பாடை பத்தி 8 பிள்ளைய பத்தி போட்டுட்டு இன்னும் கட்டுப்பாடை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்காரு. நானா பத்த ஒரே ஒரு பெரிய தெரு வச்சிருக்காரு இவரு. 8 பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு பேரம் பேத்திகள ஒரு தெருவு பெரிய தெரு வச்சிருக்காரு இவரு. எனக்கு காலடி வேணா செரு போட்டுன நடக்கும், கால் மண்ணுக்கு அங்க போக. ஆகையினாலே அங்க இருக்கக்கூடிய அந்த வாழப்பகடையும் பூலாமங்கையானவளுக்கு குழந்தை இல்லாமல் வெகு காலமாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு வருகிற நேரத்தில் செருப்பு தைப்பதற்கு அந்த தொலியை ஊற வைப்பதற்கு வேண்டுமென்றால் ஆவரம் பட்ட வெட்டணும். ஆமா, அவருடைய தொழில் அதானே. வாழப்பகடையானவருக்கு தொழில் என்ன தொழில்னா செருப்பு தைப்பது, செருப்பு விற்பது, அதான் அவரோட வேலை. சரி, அதனால என்ன செய்யணும், ஆவரம் பட்டை வெட்ட வேணுமே என்று பூலாமங்காயிட்ட சொல்றாரு. சரி, அடியே என்ன என்ன சும்மா பிள்ளை இல்லன்னு உட்கார்ந்து அப்படியே வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்காத. ஆமா, வா என் கூட. ஆமா, நீ நான் இதெல்லாம் தொலியெல்லாம் ஊற வைக்கணும். ஆமா, தொலியெல்லாம் நான் வெட்டி தனித்தனியா வைக்கிறேன். நீ போய் ஆவரம் பட்டை வெட்டிட்டு வா அப்படின்னு சரி மனைவியான பூலாமங்கையானவள் ஆவரம் பட்ட வெட்ட வேணும் என்று அப்படியே கண்ணீரை வடிச்சுக்கிட்டே வாரா. சரி, பிள்ளை இல்லைன்னா இந்த மனுஷனுக்கு தெரியுதா, அதானே நம்ம தான் குழந்தை இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருக்கோம். அந்த மனுஷனை பாரு, ஓயாம பட்டையை வெட்டிட்டு வான்னு நம்மள அனுப்பிடுறாரு. ஆமா, காட்டுல பட்டை வெட்டுறதா நம்ம வேலையா? பிள்ளை இல்லைன்னா ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே நேர சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு முன்பாக ஆவரம் பட்டை வெட்டுகின்ற நேரத்தில் இங்க இருக்கக்கூடிய நாகம் பார்த்தது, இதுதான் சரியான பொம்பளை. ஆமா, இந்த பிள்ளைய வளர்க்கணும்ல, இந்த பொம்பளைட்ட ஒப்படைச்சிட வேண்டியது அப்படின்னு வாளை அப்படி ஓங்கி ஒரு அடி அடிச்சது. சரி, 2 குழந்தை மேல அப்படி வாழை கொண்டு அடிச்ச உடனே வலி பொறுக்க முடியாத குழந்தைகள் 2 பேரும் ஆமா குவா 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 அடி தாங்காம அழுகுது. என்ன குழந்தை என்ன ரூபான்னு அழுதுட்டு கிடக்கு. இந்த காலத்து குழந்தை ரூபான்னு அழுகுது, அந்த காலத்து குழந்தை தான் குவா குவான்னு அழுதுச்சு. இப்ப அந்த காலத்து குழந்தை அழுது பாருங்க, குவா 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 குவான்னு அழுதுச்சு. சரி, பார்த்தால் இங்க இருந்த பூலாமங்கையானவள் ஆமா ஓடோடி பார்த்த நேரத்தில் அழகான குழந்தை, 2 குழந்தை பொம்பளை பிள்ளை. ஆமா, பெண் குழந்தையை பார்த்து ஆனந்த சந்தோஷம் கொண்டு அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்து என்ன செய்கின்றார், வாரியவள் தான் எடுத்தாள் இப்படி 2 குழந்தை எடுத்து 2 தோல்ல போட்டா. ஆமா, ஆவரம் பட்டையெல்லாம் தூர வீசிட்டா. இன்னுமே எதுக்கு ஆவரம் பட்டையாவது ஏதாவது அதானே. அழகான குழந்தை கிடைச்சிருக்கு, குழந்தைய கிடைச்சிருச்சு, இனிமே பட்டை வெட்ட நம்ம போக கூடாது. ஆமா, அப்படின்னு தூர தூக்கி போட்டுட்டு சரி 2 குழந்தையும் தூக்கி 2 தோல்ல போட்டுக்கிட்டு ஆமா அப்படியே வேகமா வருகின்றா. சந்தோஷத்தோட ஆமா, ஓட்டம் நல்ல பெருநடையாக ஓடி வந்து பூலாமங்கையானவள் ஆமம்மா வாழப்பகடையை அழைக்கின்றாள்.
எப்படி மச்சான் 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 ஓய் மச்சான்னா என்ன பிள்ளைன்னு கேட்காம அதான ஓய் ஓய்ங்காரு ஊழையிட்டுக்கிட்டு இருக்குது பின்னால கிடந்து ஊழையிட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு மச்சான் மச்சான்னு கூப்பிட்டுக்கிட்டே வாரா சரி அக்கா புருஷனைத்தானே மச்சான்னு கூப்பிடுவாங்க அதானே ஏதோ ஒரு வாய் உளறிடுச்சு ஆத்த பிள்ளை கிடைச்ச சந்தோஷத்துல குழந்தைய புருஷனை மச்சாங்க பார்த்த சந்தோஷத்துல எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியாம அப்படின்னு குழந்தைய கொண்டு வந்தா பாத்துக்கோ ஆமா. பால பகடைக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். அடாடாடாடாடாடா. என்ன அழகா இருக்கு குழந்தை நம்ம அப்ப ஐயனார் தான் நம்மளுக்கு இந்த குழந்தைய கொடுத்திருக்காரு ஆமா என்று வாரி எடுத்து வலது கண்ண முத்தமிட்டு ஏந்தி எடுத்து இடது கண்ண முத்தமிட்டு முத்தமிட்டு அழகாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு அழகான பெயர் நாமத்தை சூட்டுகிறார்கள் எப்படி 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 மூத்த பிள்ளை பேரு பொம்மக்கா ஆ, இளைய பேர் திம்மக்கா திம்மக்கா பொம்மக்கா திம்மக்கா ஆஹா அப்படி பேர் நாமத்தை சூட்டி அழகான பேர் ஆமா நாளொரு வேணியும் பொழுதொரு வண்ணமுமாக ஆமம்மா பூமியில் விட்டமென்றால் பொற்பாத நோகமே என்று தரையதிலே விட்டோமானால் தண்டைக்கால்கள் நோகும் என்று தோளிலே தொட்டில் கட்டி துடையிலே நடை வளர்த்தி விரத்தி அருமை விரவியோடு ஆனந்த சந்தோஷத்தோடு ஆமம்மா அங்க இருக்கக்கூடிய பொம்மக்கா தம்மக்கா ரெண்டு பேரையும் ரெண்டு பேரையும் செல்வை செழிப்போடு வளர்த்து வருகிறார்கள் சரி வளர்ந்து கொண்டு வருகின்ற அந்த பொம்மக்கா தம்மக்கா ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் எத்தனை வயசாகுது வயசு ஒரு வயது இரு வயது இரு வயது இருவயது மூன்று வயதாட்சி வயதாட்சி ஒரு வயது இருவயது ஒரு வயது இரு வயது மூன்று வயது ஆட்சி வயதாட்சி மூன்று நல்ல வயதாதிலே ஆமா ஆமா முடியிறைக்கு காதை குத்தி போடம போடு நாலு நல்ல வயதாதிலே வயதாதிலே நடக்கோடி விளையாடி விளையாடி ஐந்து நல்ல வயதாதிலே வயததிலே ஐநல்ல வயததிலே அழகுடைய ரெண்டு பேரும் ஐந்து நல்ல வயததிலே 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 அழகுடைய இரண்டு பேரும் அடாடா ரெண்டு பேரும் 5 வயசு ஆச்சு ஆமா சும்மா குடு 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 அங்கிட்டு போட இங்கிட்டு போட இங்க போக அங்க போக ஆஹா ரெண்டும் பொம்பளை பிள்ளைகள்ல ஆமா அழகான கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சரி ஆ, ஆ, மஞ்சள் கலர் ஊதா கலர் பச்சை கலரு ஆமா எல்லா கலர் ட்ரெஸ்ஸுகள் அழகழகா ட்ரெஸ்ஸுகளை இப்பதான் ஆம்பளை பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ் வந்திருக்கு ஆமா ஜீன்ஸ் பேண்ட்னு ஒண்ணு வந்துச்சு ஆ, அதுக்கப்புறம் ஒரே கலர் தான் அது துவைச்சதா துவைக்காததா அழுக்கா இருக்கா துவைச்சதா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படியே தான் இருக்கும் துவைச்சாலும் ஒண்ணு போலதான் இருக்கு துவைக்காட்டாலும் ஒண்ணு போலதான் இருக்கு ஒரு மாதத்துக்கு ஒருக்க துவைச்சா போதுமா பார்த்துக்கோங்க பிறகு என்ன ஆகும் தெரியுமா புண்ணா போயிருமா இருக்கு போன தீபாவளிக்கு சரி என் மகன் போய் ட்ரெஸ் எடுத்து வந்தான் ஜீன்ஸ் பேண்ட் பூரா கிழிஞ்சு கிடக்கு ஏம்மா என்னடா கிழிஞ்சு போச்சு கிழிஞ்ச பேண்ட் எடுத்துட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டேன்ல சரி இதாம்மா Fashion. பேசன் ஆஹா கிழிஞ்சு போனா தான் பேசணும் ஆமா கிளியாம இருந்தா பேசல அப்படி கிழிக்கலனாலும் கிழிச்சு விட்டுக்குறாங்க அந்த முட்டுக்கு நேரம் கிழிஞ்சு இருக்கணும் அப்படின்னா தான் நல்ல பேண்டு அதான். இப்படி எடுத்துக்கிட்டு அலையிறாங்க அதனால கலர் கலரா ட்ரெஸ் போட்டு ஆமா நல்ல கால் கொலுசு போட்டு போட்டு பாடகன் தண்டை கொலுசு ஆமா காதிலே அழகான ஒரு தோடு ஆமா கழுத்திலே ஆபரணங்கள் சரி அப்படி ஜிலு 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 ஜிலுன்னு ரெண்டும் அலையுது ஆஹா பார்க்க 10000 கண்கள் வேண்டும் ஆமா பார்த்து பார்த்து மனம் பூரித்தாள் பூலா மங்கையானவள் ஆமாம்மா அங்கிருக்கக்கூடிய வால் பகடைக்கு என்ன வேலை தெரியுமா என்ன இரவு நேரத்திலே சரி என்ன செய்யணும் காவலுக்கு போகணும் பசுக்கடைக்கு ஆஹா ஆமா சரி ஊர் மாடு ஆஹா. ஊர் மாட்டு பசுக்கடைக்கு காவல் காவல் செய்வது செய்யறது. வாழப்பகடை ஆஹா ஆகையினாலே சரி சிறப்பாக இப்படி பொழுது போய்கொண்டு சிறப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் ஆமா அழகாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் காலகட்டத்தில் ஐயனாரை வணங்கி வழிபாடு செய்து ஆமாம்மா சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் சரி